எங்களின் உயிரோடும் உணர்வோடும் ஒன்றாக கலந்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை எத்தனையோ அரசியல் கட்சிகள், எவ்வளவோ கால அரசியல், ஆனால் அரசியல் என்பது என்ன என்பது அறியாது ஒரு தேசிய இனம் பல நூறாண்டுகளை கடந்து வந்ததுதான் வரலாற்றில் பெரிய துயரம். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல், அறிவியல் புவியியல் போல அது ஒரு வாழ்வியல். பெரும்பாலான என் இன மக்களுக்கு, குறிப்பாக என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு இந்த அரசியல் ஒரு வேற்றுக்கிரக சொல் போலவும் ஒரு தீண்டத்தகாத வார்த்தை போலவும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. அரசியல் வேண்டாம் என்று நாம் விலகி நிற்பதென்பது வானமே இல்லாத பூமியில் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். காலையில் பிதுக்கிற பர்பஸை, குடிக்கிற காஃபி, படிக்கிற பாடம், பார்க்கிற வேலை, வாங்குகிற சம்பளம், எந்த ஊரில் பணியாற்றுவது, எந்த ஊரில் பணி இடமாற்றம், எல்லாவற்றையும் ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, பிறப்பு சான்றிதழ் வாங்குவதிலிருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குகிற வரை, இதை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். எனக்கான அரசியலை நான் தீர்மானிக்காமல் வேறு யார் தீர்மானிப்பது என்கிற கேள்வியை என் அன்பு மக்கள், என் அருமை தம்பி தங்கிகள் ஒவ்வொருவரும் எழுப்பி பார்க்க வேண்டும். தேர்தல் என்பது வெறும் வாக்கை விற்கிற ஒரு சந்தை அல்ல. அது எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற சிந்தனை என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது, ஆனால் என்ன மாறுதல் வருகிறது என்பதுதான் நாம் எழுப்பி பார்க்க வேண்டிய கேள்வி. இப்போதும் தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். நாங்களும் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், ஒரு கட்சி அரசியலை சார்ந்த குடும்பத்தின் பிள்ளைகள். ஆனால் தனித்து ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டிய கால தேவை, ஒரு அவசியம் ஏன் வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, எல்லாரையும் நம்பினோம். திமுக என் மொழியை காக்கும், என் மண்ணை காக்கும், என் மக்களை காக்கும், என் வளத்தை காக்கும், என் நிலத்தை காக்கும், என் மலையை, என் ஆறை, என் அருவியை, என் ஏரியை, என் குளத்தை, என் குட்டையை, என் காடுகளை எல்லாம் காக்கும் என்று நாங்கள் நம்பினோம். அப்படித்தான் அதிமுகவை நம்பினோம், அப்படித்தான் காங்கிரஸையும் நம்பினோம். ஆனால் என்ன நடந்தது? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் இனத்தின் மொழி, தாய்மொழி செத்து போனது. தமிழர் நிலத்திலேயே தமிழ் கிடையாது. தமிழன் நாக்கில் தமிழ் இல்லை. தமிழனுக்கு தமிழ் எழுத படிக்க பேச தெரியாது. ஆங்கிலம் கலவாமல் தமிழ் பேச எந்த தமிழனுக்கும் தெரியாது. இது எவ்வளவு பெரிய துயரம், வரலாற்று துயரம். இருமருங்கும் கடைகள். தமிழன் நெல்லை சீமையிலே, தென் தமிழகத்தில் தூய தமிழர்கள் வாழ்கிற இடத்தில் எல்லாமே ரோஜா மெடிக்கல்ஸு, ஹாரிகா ஸ்வீட்ஸு, விசாகா ஸ்வீட்ஸு, சிவா மெடிக்கல்ஸு, ஸ்ரீ குமரன் கவரிங், ஸ்ரீ சமஸ்கிருத எழுத்து, குமரன் தமிழ், கவரிங் இங்கிலீஷு. ஆனால் எழுத்து எல்லாமே தமிழாக இருக்குது, தங்கிலீஷு. அங்கே பாருங்கள், விசாகம் சமஸ்கிருதம், ஸ்வீட் இங்கிலீஷு, ஸ்வீட்ஸு. ஆனால் எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தங்கிலீஷ், தமிங்கிலம். செத்து போனது உங்கள் தாய்மொழி. மொழியை விட்டு நாம் வெளியேறி விட்டோம். மொழி செத்தா என்ன சீமான்? என் முகம் சிதைந்து நான் செத்து கிடந்தால் என் பிணத்தை உங்களால் அடையாளம் காட்ட முடியாது. அப்படி மொழி சிதைந்து அழிந்தால் நம் இனத்தை எவராலும் அடையாளம் காட்ட முடியாது. இந்த உலக வரலாற்று உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல, பேச்சு அல்ல.
மொழி என்பது என் முகம், என் முகவரி, என் அடையாளம், என் உயிர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால தான் நமது புரட்சி பாவலன் தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றான். என் உயிருக்கு சமமானதடா என் மொழி என்றான். மற்றவனெல்லாம் தாய் மொழியில் பெயர் வைத்தான், தாய் மொழியவே பெயராய வைத்து கொண்டவன் உலகிலே தமிழன் மட்டும்தான். தமிழ் செல்வன், தமிழழகன், தமிழ்ச்செல்வி, தமிழரசி, தமிழ்குமரன், தமிழினியன் என்று தாய்மொழி தமிழிலேயே பெயர் வைத்து கொண்டவன், தமிழையே தாய் மொழியவே பெயராக வைத்து கொண்டவன் உலகிலேயே தமிழன் தான். மொழி செத்துருச்சு, காப்பாற்றலை. திமுக பற்றி கவலைப்படல. இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போ சொல்லுது தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வரும்னு. இவ்வளோ காலம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னு எவனுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. தாய்மொழி செத்து போச்சு. தமிழ் என்று பேச இந்த தேர்தல் களத்தில் ஒரு தலைவனை சொல்லுங்க, நான் இப்படியே இறங்கி போகிறேன். பேச மாட்டான், பேச மாட்டான். ஒருத்தனுக்கும் தெரியாது தமிழ் என்றால் என்னன்னே தெரியாது. தமிழர் ஒன்று இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பை அவரது வழியாம். நாமக்கலுக்கு அறிஞர் பாடுறாரு. அது ஏன் தமிழ் தானே அவர் மொழி, அமிழ்தம் அவரது மொழியாம் என்று ஏன் பாடுறாரு? தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று ஏன் புரட்சி பாவலன் பாடுறான்? அமுதுக்கும் அமுதென்று பேர், அதே நேரம் தமிழுக்கும் அமுதென்று பேர். ஏன் அமிழ்தம் அவரது மொழி? அமிழ்து 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 அமிழ் வேகமாக சொல்லிக்கொண்டே வந்தால் அது தமிழ் 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 என்று வருது. தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக்கொண்டு போனால் அது அமிழ் தமிழ் தமிழ் என்று கேட்குது. அதனால தான் தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேருங்கிறான். இதை இந்த நாட்டில் வேட்பாளராக நிற்கிற இல்லை தலைவராக இருக்க ஐயா ஸ்டாலின் ஒரு 2 நிமிஷம் இந்த இதை சொல்ல சொல்லு, எழுதி படிக்காமல் பேச சொல்லு பார்ப்போம். இதில் ஐயா ஐயா ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்ல சொல்லு பார்ப்போம். ஒன்றில் இந்த குரல் இங்கே எழுதியிருக்கல, உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பாக்கும் இல்லை. இது மட்டும் இந்த குரலை பார்க்காம சொல்லிடணும், பார்க்காம சொல்லிடணும். நான் இறங்கி போயிடுறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? உலகில் ஒன்றுமே வேண்டாம் என்று பற்றற்று போகிற துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாதுங்கிறான். தமிழ் மறையில் தமிழ் மறந்த வள்ளுவ பெருந்தகை நமது மூதாதை சொல்றான். உலகில் உழவுக்கென்று ஒரு அதிகாரம் வச்சு பாடியவன் தமிழன் தான். உலகில் எந்த வேதமும் உலகின் பெருமையை பாடவே இல்லை, உழவின் பெருமையை பாடவே கிடையாது. தமிழனுடைய வேதம் மட்டும்தான் உழவின் பெருமையை பாடுது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். எப்படி சொல்றான் பாருங்க. சுழந்தும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழுவார் உலகிற்காணி அத்தாற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. எப்படி எப்படி இதை நம்ம படிக்கல. ஏன்? உள்ளூர் மாடு விலை போகாத மாதிரி ஓன்ட்ட இருக்கிறது என்னைக்கு உனக்கு உயர்ந்ததா தெரியல. இது ஒரு நோய், இது ஒரு நோய். நாங்கள் இவ்வளோ கத்துறமே, எங்களுக்கு ஓட்டு போட பிடிக்காது. ஆனால் எவனாவது வெளி மாநிலத்தில் வந்தால் அவனை தலைவனாக ஏற்க பிடிக்கும், அவனுக்கு ஓட்டு போட பிடிக்கும். அது பரம்பரை நோய், தமிழன் இனத்தின் நோய். தமிழர்களுக்கு மொழி பெருமை கிடையாது, தமிழர்களுக்கு இனப்பெருமை கிடையாது. நான் தமிழன் என்ற திமிர், அந்த பெருமை கிடையாது. உலகில் எல்லோரும் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான், நான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த பெருமை, அந்த திமிர் எவனுக்கும் கிடையாது, தமிழனுக்கு கிடையாது, தமிழன் கிடையாது. பைபிள் கிறிஸ்தவருக்கு, குரான் இஸ்லாமியர்களுக்கு, பகவத்கீதை இந்துக்களுக்கு, உலகில் எல்லாருக்குமான ஒரு வேதத்தை தந்தவன் எங்கள் மூதாதை வள்ளுவ பெருந்தகை. உலகத்தில் எல்லாரும் பொருத்தி பார்க்கலாம், எந்த மறையும் எந்த வேதமும் உயிர்களை நேசித்து பாடினதே கிடையாது. தமிழனை போல பெருமை கொண்டு வாழ்ந்தவன் உலகத்தில் அவன் கிடையாது. எல்லாம் கல்லு மாவில் கோலம் போட்டுருக்கிருந்தான் உலகம் பூரா. எங்கள் ஆத்தாலும் அப்பத்தாலும் என்ன பண்ணா? அரிசி மாவில் போட்டான். ஏன்? ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று அரிசி மாவில் கோலம் போட்டான். காரணம் என்ன? உயிர் நேயம், உயிர்ம நேயம். மனித நேயவாதிகள் அல்ல தமிழர்கள், உயிர்ம நேயர்கள். உயிர்களை நேசித்து போனான் தமிழன், வாழ்ந்தான். எல்லாம் திண்ணையை கட்டின, எல்லாம் நாயை கட்டினான் வாசல்ல. போவான் வர்றவனை குலைச்சி விரட்டட்டும்ட்டு தமிழன் திண்ணையை கட்டினான். எதுக்கு? வர்றவன் போவெல்லாம் விருந்து உண்டு இருந்து ஓய்வெடுத்து போகட்டும்ட்டு. சீவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவன் நம்ம பாட்டம் பாடுறான். என்ன பாடுறான்? போவோர் வருவோரையெல்லாம்
சோறை வடித்து வச்சுக்கிட்டு பொண்டாட்டியும் புருஷனும் தயவு செய்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க, முல்லை பூ போல தும்பை பூ போல சமைச்சு வச்சுருக்கோம், சாப்பிட்டு வெறுமனை போகாதையே, பொண்ணும் மணியும் அள்ளி தாரோம், பட்ட ஆடைகளை எடுத்து தாரோம், கொண்டுக்கிட்டு போங்கன்று இப்படி விருந்து படைத்த ஒரு சமூகம் 1/2 கிலோ அரிசிக்கு கையேந்தி நிற்கிது பொங்கலில். பொங்கலுக்கு இது 1/2 கிலோ அரிசி, 1/2 முளை கரும்பு, 1 முளை தூக்கிட்டு தொங்கிட வேண்டிதான். இது 1000 ரூபா 1000 ரூபாய்க்கு வாங்குற யார் நிற்கிறான் தெரியுமா? 1 கோடி காரில் வந்து ஓரத்தில் நிறுத்திட்டு 1000 ரூபாய்க்கு நிற்கிறான். இந்த தெருவில் ரேஷன் கடையில் 1000 ரூபா, இந்த தெருவில் டாஸ்மார்க்கில் இதே வரிசை. அப்படி கட் பண்ண அப்படி வந்து நிற்கிறான். ஒரு இனக்கூட்டம் இப்படி ஈனக்கூட்டமாக மாற்றப்பட்டதை எங்கே போய் சைத்துக்கிறது? எப்படி சைத்துக்கிறது சொல்லுங்க? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டம், அறம் அது பிறந்த மானம் அது காக்க நின்ற வீரம், இது 3ஐயும் உயிரென்று கொண்டு வாழ்ந்த ஒரு இனம் 3ஐயும் விட்டுச்சு. ஒன்றும் இல்லை, சாதி மதம் இருக்கு, அடிச்சுக்கிட்டு செத்தா புதைக்க சுடுகாடு இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. என்ன வச்சிருக்க? சாதி பெருமை மத பெருமை. சாதிச்சது என்ன சொல்லு? யாராவது பொது மேடை விட்டு பேசு. என் சாதியால் நான் சாதித்தது என்ன சொல்லு பாப்போம். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். ஒருவன் சாதியை சொல்லி அரசியல் செய்வானே ஆனால் அவன் பாவி. இது நான் சொல்லலை, தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்கத்தவர் சொன்னது. எல்லாம் சாதி மத உணர்ச்சியை தூண்டி, மத உணர்ச்சியை தூண்டி மானுட குலத்தை பிரித்து அப்படியே பிளந்து பிரித்து அழிச்சிட்டான். அதுவும் தமிழ் சமூகத்தை மொத்தமாக முடிச்சிட்டான். வந்த திராவிடம் பூரா என்ன பண்ணுறான்? இஸ்லாமியர் கிறிஸ்தவரை நீங்கள் சிறுபான்மை, இவன் புறான் யாரு? ஆக சிறுபான்மை. இவன் புறான் சொல்கிறேன் புறான் யாரு? ஆக சிறுபான்மை. தமிழன் எப்படா தமிழன் நாட்டில் சிறுபான்மையாவா? வந்த நீங்க தான்டா சிறுபான்மை. நீ எப்படி இந்த மண்ணின் மக்களை தமிழ் குடியை எப்படி சிறுபான்மைம்ப? பெரும்பான்மை தேசிய மக்களை எப்படி சிறுபான்மைம்ப? 20 இடம் நிற்குது திமுக, 1 இடம் முஸ்லீம் கொடுக்கல. 20 இடம் நிற்குது அதிமுக, 1 இடம் முஸ்லீம் கொடுக்கல. ஆனால் 5 இடத்தை தேர்தலில் நிற்க கொடுத்த ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஏன்? அவன் சிறுபான்மை இல்லை. என் அன்பு உறவுகளே, பெரும்பான்மையின் இனத்தின் மக்கள் தமிழ் சொந்தங்கள் என்ற அடிப்படையில் கொடுக்குது. ரொம்ப நாள் அவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான். பெண்ணிய உரிமை பேசுவது, பெண்ணிய விடுதலை பேசுவது வெறும் பேச்சு தான். நாங்கள் பெரியாரின் விரல் பிடித்து நடந்தோம், பெரியாரின் அடிச்சுவட்டில் தவழ்ந்தோம், எவனும் செய்யலை. பிரபாகரன் பிள்ளைகள் மட்டும்தான் 40 இடத்தில் 20 இடம் பெண்கள், 20 இடம் ஆண்கள் என்று நாங்கள் தான் கொடுத்தோம். எவனும் நிற்க வைக்க மாட்டான். நீங்கள் எங்கள் தாய்மார்கள், என் அக்கா தங்கச்சி எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு இல்லை, நான் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த கடமையை செய்யணும்னு நினைக்கிறேன். அக்கா தங்கச்சி கூட பிறந்த என் சமூக பொறுப்பு நான் செய்யணும்னு நினைக்கிறேன். நாங்கள் செய்யலை, எவன் செய்வான்னு சொல்லு? செய்ய மாட்டான். இது ஓட்டுக்காக செய்கிற வேலை இல்லை என் உடன் பிறந்தார்களே, நான் பிறந்த பெருமை மிக்க நாட்டுக்காக செய்கிற வேலை இது. நாங்கள் இப்போ கூட வாக்கு கேட்டு வந்து நிற்கல, முச்சந்தியில் கத்தலை. எதிர்கால என் இனத்தின் வாழ்க்கையை கேட்டு கையேந்து நிற்கிறான். நீ கொடுத்தா கொடுக்கலைன்னா இப்போ ஒன்றும் இல்லை. நீ 2 வருஷம் கழிச்சு என்னை விரட்டுவ, எங்கே இருக்கேன்னு தேடி வருவ. ஏன்? குடிக்க தண்ணி இருக்காது, செத்து போகிற. குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நிற்பான் எல்லாரும். அங்கே இந்து தாய்க்கு தண்ணீர் கிடைக்குது, இஸ்லாமிக் தாய்க்கு தண்ணி கிடைக்கல, கிறிஸ்தவ தாய்க்கு தண்ணி கிடைக்கலன்னு ஒரு நிலை இருக்காது. அங்கே தேவருக்கு கிடைக்குது, நாடாருக்கு கிடைக்குது, கோனாருக்கு கிடைக்குதுன்னு நிலைமை இருக்காது. குடத்தோட எல்லா தாய்மாரும் தெருவில் நிற்கிற நிலைமை உருவாயிருச்சு, உருவாகும், வரும். அன்னைக்கு இந்திய நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தன் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவான். அது உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் மகன் சீமான் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருவான். ஒரு பயம் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு நீர்னா என்னன்னு தெரியாது. நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. எது யார் சொன்னது? எங்கள் வள்ளுவ பெருந்தகை, எங்கள் மூதாதை தமிழர் வேதத்தில் தமிழர் மறையில் சொல்லியிருக்கான். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. இது கவி அரசு கண்ணதாசன் பாடினது. இதை பற்றி ஏவனும் கவலைப்படல. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டை மூடிட்டா தாமிர தட்டுப்பாடு வந்துடும்ன்றான். ஆனால் 2020 நிதி ஆயோக் சொல்லுது 2020 நிலத்திற்குள் ஒரு சொட்டு நீர் இருக்காது சொல்லுது. உலகத்திலேயே நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சி விற்கிற நாடு இந்தியா.
இந்தியாவிலேயே அதிகமா நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்கிற மாநிலம் தமிழ்நாடு. 2020 2000 ஆண்டு கிடையாது, அடுத்த வருஷம் ஒரு சொட்டு தண்ணி இருக்காதுன்றான். ஐ எம் வெரி ஹாப்பி. நீ தப்பிக்க வழியே கிடையாது ராஜா, எங்கிட்ட தான் வந்தாகணும். நீ ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஓபிஎஸ்ஓ இபிஎஸ்ஓ ஸ்டாலினோ தெரியாது. நீர் மேலாண்மைனா என்ன, வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன, நீர்வள பெருக்கம்னா என்ன, நீர்வளத்தை எப்படி பெருக்குவது, 4000 டிஎம்சி ஆண்டு ஒன்றுக்கு மழை பெய்யுது, 1500 பயன்படுத்துகிறோம், மீதி 2500 எங்கே போகுது, கடலுக்கு போகுது. இந்த கடல் நீரை சேமிக்க துப்பற்ற இவர்கள் கடலுக்குள்ளே தண்ணியை விட்டு அதை சுத்திகரித்து குடிநீராக கொடுக்குறேன்றான். இதை எந்த முட்டா போய் செய்வான்? இதுக்கு 50,000 கோடி. இந்த 50,000 கோடிக்கு ஏரி நீர் தேக்கங்களை உருவாக்கியிருந்தா, வெட்டி இருந்தா, நிலத்தடி நீரை தேக்குனா, இந்த மேலே நீரை தேக்குனா நிலத்தடி நீர் உயர்ந்துடும். இங்கே கிணற வெட்டலாம், ஒரு குழாயை போடலாம், தண்ணீரை உறிஞ்சிக்கலாம். ஏன் அந்த திட்டங்கள் இல்லை? இருக்காதவனுக்கு தெரியாது. தெரியாது. தண்ணீர் பஞ்சத்தை நாங்கள் சமாளித்து விடுவோம். எப்படி சமாளித்து விடுவேன்? எப்படி சமாளித்து விடுவேன்? இதை பற்றி கவலைப்படுறதுக்கு இவங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது? இந்தியாவில் எத்தனை மாநில முதலமைச்சர்கள்? எந்த மாநில முதலமைச்சருக்கு சாராய ஆலை இருக்குது? நம்ம நாட்டை ஆண்ட அம்மையார் ஜெயலலிதாவுக்கு, ஐயா கருணாநிதிக்கு சாராய ஆலை எத்தனை இருக்குது சொல்லு? சாராய அதிபர்களையே தொடர்ச்சியாக நான் முதல்வர்களாக தேர்வு செஞ்சு வச்சுட்டோம். இந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க கடையிலேருந்து சாராயம் எடுக்கும், இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் இவங்க மில் சாராய ஆலையிலேருந்து சரக்கு எடுத்து ஓட்டுவாங்க. டாஸ்மார்க். இந்த டாஸ்மார்க் ஒன்றில் தான் இந்த கட்சிகள் பாஸ்மார்க் வாங்கியிருக்கு. வேறு எதுலேயும் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன மாற்றம் வச்சுருக்கா 2 கட்சிக்கு வித்தியாசம்? என்ன கட்சிக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க? இங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், இங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், இங்கேயும் கொள்ளை, இங்கேயும் கொள்ளை, இங்கேயும் ஆற்று மணல் திருட்டு, இங்கேயும் ஆற்று மணல் திருட்டு, இங்கேயும் மலைகள் கல்குவாரி, இங்கேயும் மலைகள் கல்குவாரி, இங்கேயும் கிரானைட் கொள்ளை, இங்கேயும் கிரானைட் கொள்ளை, இங்கேயும் காடுகள் வெட்டி அளிக்கப்படும், இங்கேயும் காடுகள் வெட்டி அளிக்கப்படும், அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் மின்சாரம் இல்லாத இருட்டு, இங்கேயும் மின்சாரம் இல்லாத இருட்டு. என்ன மாறுதலை கண்டுட்ட? என்ன மாறுதலை கண்டுட்ட? இதை தூக்கி இந்த கட்சிகள் ஆட்சிகளை வீசாம நீங்க எப்படி மாற்றத்தை கொண்டு வருவீங்க? மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, அது செயல். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு கொண்டு வர நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த மாற்றத்தை உங்களிலிருந்து தொடங்குங்கிறாரு அண்ணல் காந்தியடிகள். நாங்கள் சொல்றதை கேட்க வேணாம், காந்தியடிகள் சொல்றதையாவது கேட்கலாம்ல? யோசிச்சு பாருங்க. மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணுங்கிறான். புரட்சிகர சிந்தனை உங்களுக்குள் இருந்து வராம ஒண்ணுமே பண்ண முடியாது. திரும்ப 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 அதே திமுக, அதே காங்கிரஸ். இந்த திமுக காங்கிரஸை விட்டு மத்திய அமைச்சரவையிலிருந்து வெளியே வந்துச்சு. காரணம் என்ன சொல்லிச்சு? நீங்கள் மறந்துருப்பீங்க. ஏன்னா என் மக்கள்கிட்ட இருக்க ஒரு பெரிய நோய் வறுமை. வறுமையின் மகள் ஒன்று இருக்குது, வறுமையின் குழந்தை, அது அறியாமைக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அதுதான் மறதி. இது 3 முதலீடாக வச்சு இவங்க அரசாட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாக அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. மறந்து விடுவது மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அதை நாங்கள் செய்து கொண்டே இருக்கோம். இப்போ பாருங்க, மன்மோகன் சிங் அமைச்சரவையில் திமுக 10 ஆண்டுகள் பங்கேற்குது. அப்போ தான் ஈழப்படுகொலை நடந்துச்சு. நம் சாவை சகித்து கொண்டது, சாகடிச்சது காங்கிரஸ், சகித்து கொண்டு பதவியில் கூட இருந்தது திமுக, தடுக்காமல் இருந்தது அதிமுக, தடுக்காமல் வேடிக்கை பார்த்து நின்றது பாரதிய ஜனதா. இந்த நாளும் தான் மறுபடியும் தேர்தலுக்கு வருது. நுட்பமாக விளங்கணும். இப்போ 9.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு 6 மாத காலம் இருக்கும்போது பதவியில் இருந்த ஐயா கலைஞர் வெளியே வர்றாரு. வந்து பேட்டி என்ன கொடுக்குறார்? ஈழத்தமிழர்களுக்கு இந்த கட்சி ஆட்சி ஒன்றும் செய்யவில்லை, அதனால் நாங்கள் வெளியே வந்து விட்டோம்னு. இப்போ மறுபடியும் அதே கட்சியோட கூட்டணி. இப்போ ஈழத்தமிழர்களுக்கு என்ன செஞ்சிருச்சுன்னு கூட்டணி. இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? யார் சொல்லுவா பதில்? யார் சொல்லுவா? கச்சத்தீவை மீட்போம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்குது. எத்தனை வருஷமா அதை கொடுக்குது? படிக்கிறீங்கள படித்த இளைஞர்கள்? ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோங்குது. முதல் தடவை கொடுத்த தேர்தல் அறிக்கையை அப்படியே நகல் எடுத்து கொடுக்குது. இந்த தடவையும் கொடுத்துருக்கு, கச்சத்தீவை மீட்க போராடுவோம்னு. ஆனால் இவர்கள் நிறுத்தியிருக்கிற பிரதம வேட்பாளர் ராகுல் காந்தி, அவருடைய கட்சி காங்கிரஸ், அந்த கட்சியின் நிலைப்பாடு என்ன? கச்சத்தீவு மீட்பிலே கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை. எப்படிப்பட்ட கூட்டணி? எப்படிப்பட்ட கூட்டணி? அணு உலையில் நிலைப்பாடு என்ன? திறந்தது தான். ஸ்டெர்லைட்டில் நிலைப்பாடு என்ன? மூடவே கூடாது. ஈழ படுகொலையில் என்ன?
விடுதலை புலிகள் தீவிரவாதிகள். தமிழீழம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒரே இலங்கை, ஒற்றை ஆட்சி. இது எல்லாம் இந்த கட்சிகளின் நிலைப்பாடு. ஆனால் இந்த திராவிட கட்சி திமுக அதிமுக நிலைப்பாடு என்ன? 7 பேர் விடுதலை. உங்கள் நிலைப்பாடு என்ன? 7 தமிழரை விடுதலை செய்யணும். இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சியின் கொள்கை முடிவுன நிலைப்பாடு என்ன? விடவே முடியாது. எப்படிப்பட்ட கூட்டணி? அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இது கூட்டணி கிடையாது, வெறும் நோட்டணி, சீட்டணி. இது தமிழ்நாட்டுக்கு பிடித்த சனி, இது ஒரு பிணி. அதனால தான் இந்த கட்சிகள் ஆட்சிகளை ஒழிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறது. அறிவார்ந்த எனது மக்கள்கிட்ட, என் தம்பி தங்கைகள்கிட்ட கேட்போம், நம்ம செல்லமாக பேசுவோம். காங்கிரஸ் பாரதிய ஜனதா எதுக்கு தமிழ்நாட்டுக்கு? எதுக்காக சொல்லுங்க? இல்லை திமுக அதிமுக தான் வென்று போய் என்ன செய்ய போகுது சொல்லுங்க? காங்கிரஸ் எந்த இடத்தில் உனக்காக நிற்கும்? பாரதிய ஜனதா எதுக்காக வரும்? உன் மொழிக்காக வருமா? நாங்கள் வந்தால் தமிழ் மீளும் எழும் வாழும் என்று சொல்ல முடியுமா? தமிழ் ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி. எந்த இடத்தில் உன் தாய்மொழியை கொண்டு வருவான்? வரமாட்டான். அவனுக்கு தாய்மொழி எது? இந்தி, சமஸ்கிருதம். அதை கட்டாயம் படிக்கணும், அதை கட்டாயம் படிக்கணும், அதை கொண்டு வரணும். அதான் அவனுடைய கொள்கை முடிவு. அப்போ எந்த இடத்துல உனக்கு நிற்பான்? பயன் இல்லை. உன்னுடைய உரிமை கச்சத்தீவு மீட்பு, நிற்பானா? நிற்பானா? உன்னுடைய உயிர் 840 மீனவர்களை சுட்டுக் கொள்ளும் போது அவர்கள் எதற்காக வந்தார்கள்? ஒரு மத்திய அமைச்சர், ஒரு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர், எவனாவது ஒரு நம் மீனவ சொந்தங்களின் இளவுக்கு ஒருத்த வந்து வாசல் நின்றுப்பானா? ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிருப்பானா? ஒரு வார்த்தை ஆறுதலா சொல்லியிருப்பானா? ஒன்றும் இல்லை. பிறகு எதற்காக இவர்கள்? எதற்காக இவர்கள்? அணு உலை எதிர்த்தால் தேச துரோகி என்கிறார்கள். இதே அணு உலை கேரளாவுக்கு தானே வந்தது. கேரளாவில் ஏன் இங்கே வைக்க வேண்டும், அணு உலையை மூடக்கூடாது என்று போராடுகிற காங்கிரஸ் கேரளாவில் ஏன் தடுத்தது? கேரளாவில் ஏன் வைக்க விடலை? அவன் வெளிச்சத்தில் நாங்கள் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானது, எடுத்துக்கொண்டு போங்கன்ட்டா. ஏன் இங்கே நிறுவப்பட்டுச்சு? தகப்பன் இல்லாத வீடு போல தலைவன் இல்லாத நாடாக இது இருந்துருச்சு. இருந்த தலைவன் யாரு? நமக்கானவன் இல்லை. மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களின் ஆட்சியாக மாற்றியவர்கள் இவர்கள். இவர்கள் கட்சிகள் நடத்தவில்லை, கம்பெனி நடத்துகிறார்கள். இவர்கள் வைத்திருப்பது பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்ல, ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. அவர் வருவார், அவர் மகன் வருவார், அப்புறம் மகன் வருவான், அவன் பேரன் வருவான். என்ன நடக்குது இங்கே? திராவிட கட்சிகளில் எல்லாருக்கும் வயசாயிருச்சு. அப்பங்களுக்கு நம்ம போகிறோம்ட்டு மயங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து இறக்கி விடுறது. வாரிசா நான் பார்க்கத்தானே போகிறேன். என்ன 2 அதிகபட்சம் 5 ஆண்டுகள் என்ன ஆகுதுன்னு பாரு இவங்க நிலைமை. நீ எந்த கொம்பனாலும் எங்கள் வெற்றியை தடுக்க முடியாது. இந்த கட்சியை நாங்கள் உருவாக்கலை, காலம் உருவாக்கியது. வரலாறு கையளித்த பணி இது, நாங்கள் உருவாக்கலை. எதற்காக காங்கிரஸ்? எதற்காக பாரதிய ஜனதா? எதற்காக? பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தீவிரவாதி வந்துட்டா, தீவிரவாதி ஊடுருவி விட்டா எல்லை தாண்டிய பயங்கரவாதம், சரிதான். ஆனால் என் எல்லையில் சிங்கள ராணுவ வீரன் என் மீனவனை சுட்டுக் கொள்றானே, இதை எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று ஏன் அறிவிக்கிறது இல்லை? ஏன்? வலிமை மிக்க கடற்படை ராணுவம், கடற்படை ராணுவம் இந்திய கடலுக்குள்ள நிக்குது. யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? சிங்கள ராணுவம் தமிழ் மீனவர்களை, இந்திய மீனவர்களை தாக்க நினைத்தது, அழிக்க நினைத்தது. தாக்கி தடுத்தோம். ஏதாவது ஒன்று உண்டா? சுட்டுக் கொள்ளும் போது தடுத்து காப்பாற்றினோம், ஒரு செய்தி உண்டா? என் படகை கைப்பற்றியது, என் வலையை பிரித்தது, அந்த நேரம் தடுத்து தமிழ் மீனவர்களை காப்பாற்றினோம், நாட்டு மீனவர்களை காப்பாற்றினோம். ஏதாவது செய்தி உண்டா? அப்ப என்ன பண்ணுது அந்த கடற்படை ராணுவம்? என் சாவை வேடிக்கை பார்க்குது. இது காங்கிரஸ் கட்சி நிலை, பாரதிய ஜனதாவின் நிலை ரெண்டும் ஒன்றுதான். இவங்க எதுக்காக? உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்றோம்? என் மீனவ சொந்தங்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்க ஒரே வழிதான் இருக்குது, நான் நெய்தல் படை கட்டுவேங்கிறேன். எல்லாம் சிரிக்கிறான். கட்டுவேன், எப்படி கட்டுவேன்னு ஒரு நாள் பாருங்க. நான் சொல்லும்போது சிரித்தவர்கள் அருகில் இருக்க கேரளாவில் நான் சொன்னதையே பினராயி விஜயன் செஞ்சிட்டாரு. இப்போ வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கான். நாங்கள் சொல்லும்போது எல்லாம் வேடிக்கையாக இருக்குது. காவல்துறை நெஞ்சில் கேமரா வைப்பேன்னு சிரித்தான்.
கர்நாடகா, ஆந்திரா, கேரளாலாம் வச்சிருச்சு. தமிழ்நாட்டில் வைக்க முயற்சி நடக்குது. சிந்தனை யாருது? எங்கது? நாங்கள் சொன்னது பெண்களுக்கு 50-50 விழுக்காடு இடஒதுக்கீடுனோம். சட்டசபையில், பாராளுமன்றத்தில், அரசியலில், அதிகாரத்தில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும்னா செயல்படுத்தணும். அதற்கு பிறகு அம்மையார் மம்தா பானர்ஜி 41 விழுக்காடு கொடுத்துருக்காங்க. ஒரிசாவில் 33 விழுக்காடு. தொடங்கியது யார்? நாங்கள். ஒன்றா நாங்கள் செய்து காட்டுவோம். இப்போவும் சொல்கிறோம், காவல்துறைக்கு பெண்களுக்கு 6 மணி நேரம் தான் வேலை, ஆண் காவலர்களுக்கு 8 மணி நேரம் வேலை. சுழற்சி முறையில் எடுப்போம். குற்றத்தை தடுக்கிறதுக்கு, குற்றம் நடந்த பிறகு குற்றவாளியை பிடித்து கூண்டில் நிறுத்தி தண்டனை பெற்று கொடுக்குற காவல்துறை தான் இங்கே இருக்குது. குற்ற தடுப்பு காவல் படையை எடுப்போம். குற்றம் நடக்கிறதுக்கு முன்பே தடுக்கிறதுக்கு காவலர்களை போடுவோம். கற்பழித்த பிறகு ஆளை தேடி பிடிக்கிறதுக்கு இல்லை, கற்பழிக்கிற எண்ணம் வருவதற்கு முன்பே தடுப்பதற்கு அப்படிப்பட்ட படை அமைப்போம். ஏன்னா நாங்கள் எப்படி படிச்சு வந்தோம்? எப்படிப்பட்ட தலைவரின் பிள்ளைகள்? குற்றவாளியை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல காவல்துறையின் வேலை, குற்றவாளியை உருவாகாத சமூகத்தை உருவாக்குவது தான் காவல்துறையின் வேலை என்று சொன்ன ஒப்பற்ற தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். பேரறிஞன் ரூசோ சொல்றான், நீ குற்றவாளிகளை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து தூக்கில் போடுங்கிறான். நாங்கள் அந்த காரணத்தை கண்டுபிடித்து தூக்கிலிட வந்தவர்கள். கொலை நடக்குதுன்னா ஏன் நடக்குது? கற்பழிப்பு ஏன் நடக்குது? 6 வயசு குழந்தை கெடுக்கிறான், 60 வயசு அம்மாவை கெடுக்கிறான். ஆனால் இவன் வெக்கமில்லாமல் வச்சுறான், பெண்கள் கவர்ச்சியாக உடை கொடுத்துறாங்கன்னு. 6 வயசு பிள்ளையும் 60 வயசு அம்மாவை என்னடா கவர்ச்சியாக உடை கொடுத்துனாங்க? பதில் இல்லை. சமூகம் குற்ற சமூகமாக மாறிடுச்சு. மன நோய் கொண்ட மக்களாக என் மக்கள் மாறிட்டான். 6 வயசு குழந்தையை கூட்டு வன்புணர்ச்சி 4-5 பேர் சேர்ந்து கெடுக்கிறான்னா இந்த சமூகம் எவ்வளவு கேவலங்கட்ட சமூகமாக போயிடுச்சு. காரணம் என்ன? உன் கல்வியில் பிழை இருக்கு. உன் கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு, வர்த்தக சந்தை ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? கல்வி அறிவையும் வாழ்க்கை நெறியையும் ஒழுக்கத்தையும் கற்பிக்கிற கல்வியாக மாற்றணும். அப்படி கல்வி ஒன்ட்ட இல்லை. நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறோம்? இதை காரி துப்பி எடுத்து தீ வச்சு கொளுத்தி தூர போட்டு வேற புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரணும். எப்படி கல்விக் கொள்கை? தனித்திறன் ஆற்றல். விவேகானந்தர் வீரத்துறவி என்ன கற்பிக்கிறார்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த ஒரு பேராற்றல் ஒளிந்திருக்கிறது, அதை கண்டு உணர்ந்து வெளிக்கொண்டு வருவதற்கு பெயர்தான் கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை வச்சிருக்கியா? அதை கண்டு உணர்ந்து கொண்டு வரக்கூடிய கல்வியை கொண்டு வரப்போகிற பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்பதை அறிவார்ந்த என் மக்கள் புரிந்து கொள்ளணும். தனித்திறல் ஆற்றலுக்கு முன்னுரிமை. எது அவனுக்கு பிடிக்குதோ அதுதான் கல்வி. ஓட பிடிக்குது ஓடு, பாட பிடிக்குது பாடு, ஆட பிடிக்குது ஆடு, ஓவியம் வரைய பிடிக்குது ஓவியம் வரை. விளையாட்டில் எந்த விளையாட்டு பிடிக்குது? குண்டு எறிதல் குண்டேறி, வட்டெறிதல் வட்டேறி, ஈட்டெறிதல் ஈட்டேறி, ஓடுறது 100 மீட்டர் ஓடு, 1000 மீட்டர் ஓடு, 5000 மீட்டர் ஓடு, 200 மீட்டர் ஓடு. ஓடு ஒருத்தனாவது 130 கோடி மக்களில் உசைன் போல்ட்டா ஓடு. ஒன்றும் இல்லை. உலக வரைபடத்தில் சமைக்கா எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் இன்னைக்கு சமைக்கான்னு நாடு தெரியாதவன் இல்லை. ஏன்? ஒரே ஒரு மகன் உசேன் போல்ட் ஓடி ஓடி தன் தேசத்தை உலகத்தின் உயரத்துக்கு கொண்டு போய் சேர்த்தான். 130 கோடி மக்களை நொண்டிடிக்க கூட ஆடலைங்க. ஒன்றும் இல்லை. என்ன நாடு கட்டமைக்கப்பட்டிருக்கு? என்னது? ஒலிம்பிக்கில் வெங்கல பதக்கத்துக்கு அப்படி ஆப்பாடன்னு வருது. வெங்கல பதக்கத்துக்கு சின்ன சின்ன நாடுகள் அள்ளி குவிக்குது தங்கத்தை. ஏன்? வலிமை மிக்க இளைஞர்களை உருவாக்குது. இங்க அப்படியா? இங்க அப்படியா? உன் தேசம் எப்படி கட்டமைக்கப்படுது? எப்படி போகுது? இங்க அரசியலே எப்படி கட்டமைக்கப்படுது? ஒரு சுவர் சாராயம், ஒரு சுவர் பணம், ஒரு சுவர் சாதி, ஒரு சுவர் மதம், ஒன்று சாராயம் பணம், 4 சுவர். இது மேலே தான் அரசியல். நடுவில் ஒரு தூண் வைக்கிறான், திரை கவர்ச்சி. இது 5 தூணை வச்சு தான் கட்டமைக்கப்படுது. இது 5ஐயும் தகர்த்து நீ தூய அரசியலை கட்டி அமைக்கணும். அது யாருடைய வேலை என்பதை நீ சிந்திக்கணும். இங்கே போட்டிருக்கு பாருங்க, புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்ங்கிறோம். அது என்ன சீமான்? புதிய தேசம். இந்த தேசம் தேசம் இல்லை, சண்டை, குப்பை. கிளீன் இந்தியான்னு ஒன்று சட்டம் கொண்டாடுறான். ஏன்? நாடு குப்பை ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியுது. எந்தெந்த குப்பை? இதுவரை இருந்த இந்த ஆட்சியாளர்களெல்லாம் அழுகின குப்பை, இதை கூட்டி தள்ளுறதான் தூய்மை இந்தியா. அந்த பணியை செய்ய போகிற பிள்ளைகள் தான் நாங்கள். இவன் சொல்கிற கிளீன் இந்தியா என்ன தெரியுமில்ல? ஆறை விற்கிறது, காடுகளை விற்கிறது, மலைகளை விற்கிறது. என் பங்காளி வடிவேல் கேட்பாங்க, இங்கே கிணறு இருந்துச்சு காணாம, இங்கே ஆறு இருந்துச்சு காணாம. நீங்கள் தாங்க சொன்னோமே கிளீன் இந்தியா தொடச்சி வாரிட்டோம்பா. 5 வருஷம் கழித்து நீங்கள் கேட்டிங்கன்னா சுத்தமாக முடிச்சுப்பான்.
திட்டத்துக்கு பேர் என்ன? சொச்ச பாரத். மிச்ச பாரத்னு நீங்கள் அதை விற்று சாப்பிட்ருவோம். அதான் சொச்ச பாரத். இந்த புதிய ஒரு தேசம் என்பது என்ன என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, என் தம்பி தங்கைகளே? பசி பஞ்சம் இல்லாத தேசம், ஊழல் லஞ்சம் இல்லாத நாடு, அதான் புதிய தேசம். பசி பஞ்சத்தை தீர்க்க உன் தேசத்தில் திட்டம் என்ன இருக்கு? 130 கோடி மக்களில் 30 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்க செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான தேசத்தின் குழந்தைகள் பசியோடு படுக்க செல்கிறார்கள். நீங்கள் பாம்பு போட்டுக் கொள்வதான் பயங்கரவாதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சொந்த தேசத்து பிள்ளைகளை பட்டினி போட்டுக் கொள்வதும் பயங்கரவாதம் தான். அதைவிட கொடிய பயங்கரவாதம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. 130 கோடி மக்களுக்கு உன் நாடு கார் கொடுக்க, செல்போன் கொடுக்க திட்டங்களை வரைந்து வச்சிருக்கிறது. நீரும் சோறும் கொடுக்க எந்த கட்சியிட்ட திட்டம் இருக்கு? இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி தான் நீருக்கும் சோறுக்கும் திட்டம் வைத்திருக்கிற கட்சி, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்கள் முன்வைக்கிற அரசியல் என்பதை அன்பிற்குரிய பெற்றோர்களே, தம்பி தங்கைகளே, தமிழர் நாட்டுக்கு தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்தின் பொதுமைக்கான அரசியலை முன்வைக்கிறோம். எங்கள் வள்ளுவ பெருந்தகை, எங்கள் மூதாதை உலகத்தின் பொதுமைக்கு ஒரு வேதத்தை வைத்தது போல நாங்கள் அரசியலை வைக்கிறோம். நீங்கள் நன்கு புரிஞ்சுக்கணும். புல்லு பூண்டு பூச்சி வண்டு ஆடு மாடு கோழி நாய் நரி மலை செடி கொடி ஆறு அருவி மண்புழு எல்லாவற்றுக்கும் அரசியல் பேசுவது என்பது உலகத்தின் பொதுமைக்கு. 800 கோடி மக்கள், தமிழ் அறிவியலின் பெருமை மிக அடையாளமான அப்துல் கலாம் சொல்றாங்க, 800 கோடி மக்கள் தொடப்போகுது உலகம். ஆனால் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. மீதி 700 கோடி மக்களின் நிலை. 800 கோடி மக்களுக்கும் தண்ணீர் கொடுப்பது எப்படி, தண்ணீர் வளத்தை பெருக்குவது எப்படி என்ற திட்டம் யார்கிட்ட இருக்கு? 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு. அந்த 2 விழுக்காடை 20 விழுக்காடாக 30 விழுக்காடாக 40 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காது. 2 விழுக்காடு தான் இருக்கா, அதை வித்தால் நன்றாக சம்பாதிக்கலாம் என்று நினைத்த அயோக்கியன் தான் உலகத்தில் பச்சை துரோகி. உலக உயிர்களுக்கு செய்த துரோக சிந்தனையே அதுதான். தண்ணீர் மனிதனின் தேவை என்று நினைக்கிற கூட்டத்தை எப்படி செய்வது, எப்படி என்ன சொல்லி திட்டுவது? தண்ணீர் மனிதனுக்கு மட்டுமானதா? ஒவ்வொரு உயிரின் உயிர் தேவை. பூச்சி வண்டு நாய் நரி மரம் செடி கொடி எல்லாவற்றுக்குமான உயிர் ஆகாரம் நீர். எனக்கு தாகமா இருக்கு, கையை நீட்டினா ஒரு போத்தலை கொடுக்குறாங்க. கடையில் போகும்போது அண்ணாச்சி கடையில் அண்ணாச்சி அக்பனா கொடுங்க, ஒரு கிண்ணலை கொடுங்க, ஒரு அப்பளம் கொடுங்க, நான் வாங்கி குடிக்கிறேன். சிட்டுக்குருவி என்ன செய்யும்? மைனா என்ன செய்யும்? காகம் என்ன செய்யும்? கொக்கு என்ன செய்யும்? நாய் என்ன செய்யும்? நரி என்ன செய்யும்? பாம்பு என்ன செய்யும்? எலி என்ன செய்யும்? அணில் என்ன செய்யும்? ஏன் சிந்திக்கல? ஏன் சிந்திக்கல? பறவை செத்தா நமக்கு என்ன நினைக்கிறானே? பறவை செத்தா, பறவைகள் இல்லை என்றால், பூச்சி வண்டுகள் இல்லை என்றால் உலகில் உயிர் பெருக்கம் இருக்காது, பல்லுயிர் பெருக்கம் இருக்காது, உயிர் சூழல் இருக்காது, அழிந்து போகும். இந்த உயிரியல் உண்மையை கற்பிக்காது. என்ன அரசியல் இருக்குது உனக்கு? என்ன தெரிஞ்சுக்க போறோம்? என்ன தெரிஞ்சுக்க போறோம்? இதை பத்தி எந்த தலைவன் பேசுவான்? எவனுக்கு தெரியும்? முதல்ல யாருக்கு தெரியும்? யார் பேசுவா? ஐயா மோடி பேசுவாரா? ராகுல் காந்தி, ஐயா ஸ்டாலின், ஐயா ஓபிஎஸ் சிபிஎஸ் பார்த்து படிக்கிறதுலே 10 தண்டுமாட்டம் வருது. என்ன என்ன செய்யறது? காக்கை இல்லாது காக்கை செத்தால் எனக்கு என்ன? கருமாதிக்கு சோறுங்கிறதல்ல காக்கையின் வேலை. காடுகளை வளர்ப்பது பறவைகள். யானை செத்தா என்னன்னு நினைக்கிற? ஒரு முறை உணவு உண்டு கழிவை போட்டால் 20,000 25,000 விதைகளை பூமியில விதைக்குது யானை. நீ விதைக்க முடியுமா? வேப்ப மரம் பழம் பழுக்குதே, எத்தனை ஆயிரம் பழம். ஒரு விதையை போட்டு நீ முளைக்க வச்சு காட்டிடுவியா? ஒரு பழம் முளைக்குமா? முளைக்காது. காக்கையும் வவ்வாலும் மைனாவும் தன் இரையாக உணவாக வேப்பம்பழத்தை திங்கணும். தின்னுட்டு கழிவா போட்ட பிறகுதான் அது முளைக்கும். இது இயற்கையின் விதி, இது உயிரியல் உண்மை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். காக்கை சத்தா என்னன்னா, மரங்களின் பெருக்கம் இருக்காது. மரங்கள் இல்லை என்றால் மழை பெற முடியாது. பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உலகில் மரங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. மரங்கள் இல்லை என்றால் மழை இல்லை. மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழவே முடியாது. அந்த மரத்தை உருவாக்குவது யார்? மலை, மலையின் உச்சியிலே அடர்ந்த காடுகள். அந்த காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து மழையை பூமிக்கு கொண்டு வருது. அந்த காடுகளில் ஒரு மரத்தையாவது நமது பாட்டன் நட்டான்.
நமது அப்பன் பெரியப்பன் நட்டான் என்று சொல்ல முடியுமா? அத்தனை மரங்களையும் நட்டது பறவைகள், பாதுகாத்து வளர்த்தது விலங்குகள். நரி, சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாம். அவை செத்தா நமக்கு என்ன? நம்ம செத்துருவோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், தேனீக்கள் மட்டும் இல்லை என்றால் 4 ஆண்டுகள் கூட மனித இனம் இருக்காது, செத்துரும்ட்டு. எப்படி? தேனீக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? தேனீக்கு ஏன் செத்துக்கிட்டு இருக்கு? தேனி ஏன் செத்துக்கிட்டு இருக்கு? எதனால சாகுது? கொன்னுட்டோம், ஏன் செத்துருச்சு தேனி? தேனியின் தேவை என்ன? கத்தரிக்காய் பூக்கும், தக்காளி பூக்கும், சுரக்காய் பூக்கும், முருங்கைக்காய் பூக்கும், வெண்டைக்காய் பூக்கும், காய்க்காது. அப்ப எப்போது காய்க்கும்? இந்த பூச்சி, இந்த வண்டு, இந்த தேனி, இந்த சிட்டு தன் உணவு தேவைக்கு தேனை உண்ண போய் பூவில் உட்காரணும். அது தேனை குடிக்கும்போது அதை அறியாமல் மூக்கிலையும் இறக்கையிலையும் மகரந்தத்தை ஒட்டிக்கிறோம், மகரந்த துகள்களை. அந்த தூளை அப்படியே எடுத்துக்கிட்டு இன்னொரு பூவில் உட்காரும். இந்த மகரந்தத்தை இன்னொரு பூவுக்கு கடத்தும். இந்த கடத்தி இந்த மகரந்தத்தை அதில் ஒட்டும் போது தான் அது சூழ் கொண்டு கரு கொண்டு காயாக உருவாகுது. அப்போ தான் காய்க்குது. இது உயிரியல் உண்மை, இயற்கையின் விதி. இந்த பூச்சி செத்தா பூக்கும், காய்க்காது. அப்போ மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை நீ எதிர்கொள்வ, செத்து போவ. அப்போ பூச்சின்னு நினைக்காத. இந்த பூச்சி ஏன் சாகுது? நீ இந்த செடியில் கொட்டுற பூச்சி மருந்து, அது பசிக்கு தேனை உண்ண வருது. ராணி தேனி கட்டளை இடுது போன்னு. வரும்போது நல்ல நினைவோடு வருது, எந்த திசையில் பறந்து வந்தோன்ட்டு. திருப்பி போகிறதுக்கான வழியை ஞாபகம் வச்சுக்கிட்டு வருது. வந்து இந்த பூவில் தேனை குடிக்குது, அடுத்த பூவில் தேனை குடிக்குது. இங்கே நீ நச்சு மருந்துகளை, விஷத்தை பூச்சிக்கொல்லி என்று தெளித்து வச்சிருக்க. அதை குடித்தவன அந்த தேன் உள்ளே இருக்கிற உணவு நஞ்சாக இருக்குது, சாப்பிட்டவன மயங்கிடுது. எப்படி தண்ணி அடித்தவன் எங்கே கிளம்பி வந்து தெரியாமல் தெருவில் மயங்கி கிடக்கிறானோ, அதே மாதிரி இது மயங்கி எந்த திசையில் வந்தோம்னு தெரியாமல், போக தெரியாமல் தடுமாறி பூச்சி செத்துருது. ராணி தேனி காத்திருந்து அதுவும் செத்துருது. தேனீக்கள் அழியுது. தேனீக்கள் அழிஞ்சால் என்ன ஆகும்? உயிர் பெருக்கம் இருக்காது, விளைச்சல் இருக்காது, உணவு பஞ்சம் வரும், செத்து போகும். என்னடா ஓட்டு கேட்க வந்த இடத்துல இதை பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்காத. நான் வாக்குக்காக வரல. நான் திரும்ப சொல்கிறேன், நான் வாக்குக்கானவன் இல்லை, உன் வாழ்க்கைக்கானவன். என்னை விட்டால் எவனும் கற்பிக்க மாட்டான். ஏன்னா எவனும் படிக்க மாட்டான்னு தெரியாது. இது தெரியாது. பனைமரம் பாலைவன பயிர் இல்லை. பாலைவனத்தில் பனைமரம் முளைக்காது. ஆனால் கோயில்பட்டியில் முளைக்கும், சங்கரங்கோயிலில் முளைக்கும், ராமநாதத்தில் முளைக்கும், சிவகங்கையில் முளைச்சிரும். ஏன்? வறண்ட நிலப்பயிர். அதுக்கு சல்லி வேர் கிடையாது, பக்க வேர் கிடையாது, ஒரே வேர் தான், ஆணி வேர். 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி கொண்டாந்து செழிப்பாக நின்றோம். கிணறை சுற்றி 10 பனைமரம் இருந்தால் தண்ணீரை வற்ற விடாதுங்கிறார் அப்பா நம்மாழ்வார். அந்த பனைமரம் சாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாலைவனத்தில் வராத பனை உன் தாய் நிலத்தில் சாகுதுன்னா என்ன அர்த்தம்? உன் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கு. இதை 1000 பாரு, 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தன் பாடுறான் பாரு. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை என்னும் படிமம் கொல்லும். யாரு? சிலப்பதிகாரத்தில் நம்ம தாத்தன் இளங்கோடியில் பாடுறான். எப்போ? பல 1000 ஆண்டுக்கு முன்னாடி. இப்போ உன் நிலம் பாலைவனமாயிடுச்சு, என்ன செய்யலான்னு சொல்லு. மறுபடியும் இவங்ககிட்டே ஆட்சி கொடு. இவன் மண்ணள்ளி விற்று தின்ட்டான், இப்போ மலையை குடைஞ்சிட்டான். மண் எங்கேருந்து வந்துச்சு? மலையிலிருந்து. மண்ணை முடித்த பிறகு மலையவே காலி பண்ணிட்டா, சுத்தம். நீ மரங்களை வெட்டி அழிக்கிற. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் அவசியம். ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை சராசரி. கனடா என்கிற நாடு 10,000 மரம் வச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு. ஆனால் ஒரு நாடு 28 மரம் தான் வச்சிருக்குன்னு சொல்லுது. நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 பங்கு காடுகள் இருக்கணும். காடின்றி அமையாது நாடு. இதுதான் தத்துவம். 33 விழுக்காடு காடுகள் இருக்கணும். 13 விழுக்காடு தான் காடு இருக்குன்னு ஒரு நாடு சொல்லுது. அப்படின்னா என்ன ஆகுது? வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றுகிற பணி யார் செய்கிறது? மரம். மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வருவது யாரு? மரம். மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம் என்று வனம் செய்வோம் என்று சூழியலுக்கென்று ஒரு பாசறை வைத்து பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்று செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாது மரமா, இது பறவை பட்சிகளின் கூடு, இது மழை இயற்கையின் வரம், இது நிழல். நம்ம அப்படி நினைப்போம். அவன் காசு பணம் துட்டு வெட்டு கட்டு, இதான் அவன் கணக்கு. மலை, மலை, அருவி, ஆறு, நீர், சோறு, வயிறு, உயிர், வாழ்க்கை, உலகம் நாம பார்ப்போம். அவன் ஆறு, மணல், அல்லு, அல்லு, காசு பணம் துட்டு. இது மலை. நான் பார்க்குற மலை பல கோடி ஆண்டுகளாக இயற்கை எனக்கு தந்திருக்கிற கொடை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அதுலேருந்து தான் எனக்கு அறிவு வந்துச்சு. எப்படி இயற்கையை நீ நல்லா கவனிச்சுக்கிறங்க. இங்கே பாருங்க, கடல் நீர் வெப்பமாகி மேலே போய் குளிர் போய் மேகமாயிட்ட பிறகு அது பாட்டு காற்று தள்ளிக்கிட்டே போகுது. தடுக்க ஒன்றுமே இல்லைன்னா அது போயிடும். ஆனால் யார் தடுக்கிறா? பேர் அரணாக நிற்கிற மலைகள். மலைகள் மேலே அப்படி வந்து படுத்துக்கிறது, முண்டாசு கட்டின மாதிரி, தலப்பா கட்டின மாதிரி. அந்த மேகத்தை அறுவடை செய்து கீழே பூமிக்கு கொண்டு வர்றது யார்? மரங்கள். இந்த மரங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். மழையை பெஞ்ச உடனே சரக்குன்னு கீழே விட வந்துடும் தண்ணி, அடுத்த நோடி கீழே இறங்கிடும். இறங்க விடாமல் தடுத்து நீண்ட காலத்துக்கு வச்சிருக்கிறது யார்? புல்லுகள், சோலை காடுகள். புல் வந்து என்ன செய்யுது? தன் உணவுக்கு நீரை வேரில் பிடிச்சு வச்சுக்கிறது. ஒரே நாளில் கீழே ஓடிடாமல் நிறுத்திக்கிறது. அதுக்கு கீழே ஒரு அடுக்கு இருக்குது, படிநிலை, கிராஸ் லேண்டு, புல்வெளி. அந்த புல்வெளியில் இருக்கிற புல்கள் தன் உணவு தேவைக்கு தண்ணீரை வச்சுக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு குழந்தை தட்டில் சோற போட்டால் 2 பருக்க வாயில் 2 பருக்கில் கீழே போடுதில்ல, அது மாதிரி 2 பருக்கை கீழே வர்ற மாதிரி 2 துளியாக உருட்டி விடுது அந்த வேறு. அப்படி பல கோடிக்கணக்கான புல்களிலிருந்து உருண்டு உருண்டு ஓடி வருகிற துளிகள் பேரருவியாக பெருக்கெடுத்து கொட்டுது. அப்போ இந்த புல்லுலன்னா அருவி இல்லை, நீ சாதாரண புல்லுன்னு நினைக்காத. புல்லுக்கு போய் பேசிட்டுக்கானே சீமான். ஒரு புலி செத்துட்டா 25,000 பேருடைய குடிநீர் தடுக்கப்படுதுங்கிறான். ஒரு புலி செத்துட்டா புலிக்கும் 25,000 பேருடைய குடிநீருக்கு என்ன சம்பந்தம்? புல்வெளி இருக்குது பாருங்க, புல்வெளி. இந்த புல்வெளி தன் உணவு தேவைக்கு நீரை தேக்கி வச்சுக்கிறது. அதை மறையாடு, மான் இது வந்து தின்றுது. இந்த புல்களை அழிக்க விடாமல் இந்த ஆடையும் மானையும் வேட்டையாடி புலி திங்குது. அப்படி இல்லை, இந்த புலி இல்லைன்னா மான்களும் மறையாடுகளும் பெருகி இந்த புல்வெளியவே காலி பண்ணிடும். உனக்கு அங்கே நீரை தேக்கி வைக்க ஆள் இல்லை, செத்துட்ட நீ, முடிஞ்சு. வேடிக்கையாக இருக்குது நாங்கள் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது. என்னடா இவன் ஏதோ சொல்லிருக்கான், புல்லுங்கிறான், வரையாடுங்கிறான், மானுங்கிறான், அறிவுங்கிறான். நான் பேசுகிறது அறிவியல் இல்லை, அறவியல், வாழ்வியலை சொல்கிறேன். அரசியல் என்பது அழிவியலாக இருக்கக்கூடாது, அறவியலாக இருக்கணும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகும் என்று சிலப்பதிகாரம் பாடுது. சத்தியம் பேசணும். சத்தியத்தின் மகன்கள் நாங்கள் தான் பேசுவோம். சத்தியமே உருவமாக நின்ற ஒப்பற்ற தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் தான் இதை பேசுவோம். எவனும் பேச மாட்டான். நாங்கள் தெளிவாக இருக்கோம். மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல. நாங்கள் உலகத்தில் ஒவ்வொரு உயிரினத்திற்குமான அரசியல் செய்ய வந்தவர்கள். நாங்கள் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்ற புரிதலோடு களத்தில் நிற்கிறவங்க. பெருந்தலைவர் காமராஜர் சொல்றார், முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை தான் அரசியல்னு. அதை நாங்கள் ஏற்கல. எங்கள் தலைவரே சொல்றாரு, அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார். ஆனால் இதை ஏற்கிறோம். இதை தாண்டி ஒருபடி மேலே போய் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் என்கிற புரிதலோடு இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, என் உடன் பிறந்தார்களே, நான் பெரிதும் நம்பிக்கை கொண்டும் பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிற என் தம்பி தங்கைகளே, உங்களிடத்தில் உங்கள் அண்ணன் சத்தியம் செய்து சொல்கிறேன், சாதியும் மதமும் ஒருபோதும் நம்மை காப்பாற்றாது. நாம் தான் அதை காப்பாற்றி வச்சிருக்கோம். காப்பாற்றவே காப்பாற்றாது. எது காப்பாற்றும்? இந்த பூமி காப்பாற்றும், இந்த கடல் காப்பாற்றும், இந்த காற்று காப்பாற்றும், சூரிய ஒளி காப்பாற்றும், இந்த மரங்கள் காப்பாற்றும், செடி கொடிகள் புல் பூண்டு நண்டு வண்டு இதுதான் நம்மளை காப்பாற்றும். மண்புழு கூட மனித வாழ்க்கைக்கு உதவும். சாதி மதமும் ஒருபோதும் உதவாது. நன்கு புரிஞ்சுக்கணும். நீ இந்த நிலத்தில் இதுவரை இருந்த அரசியல் விட்டு வெளியே வா, இல்லைன்னா நான் பேசுறது உனக்கு புரியாது. நான் வருக அதை செய்வோம் என்று சொன்னார்களே, அதை செய்தார்களா? ஆகவே அந்த வகையிலே நாங்கள் வந்தால் இவன் சொன்னார்களே, இவர்களை தெரியாதா, இவர்கள் கொள்ளையடித்தது தெரியாதா, அந்த பாட்டு கச்சேரி வைக்க நான் வரல. அந்த சாக்கடைக்குள்ள குதிக்க நான் வரல. புரியுதா? நான் வரல. என்னை விட்டு என் ஆட்டம் தனி. எதுக்கு எவனோடும் சேரதில்ல, சேர முடியாது என்னால். இதை எந்த மேடல் நின்று பேசுவேன்? திமுக மேடல் நின்று பேசுவேன்? அதெல்லாம் கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வி என்பது மானுட உரிமை. அறிவை வளர்க்கும் கல்வியை தன் தேசத்தின் குடிகளுக்கு ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லாது சரியாக சமமாக தரமாக இலவசமாக கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்றோம். இதில் எந்த கட்சி கொடுப்போம் என்று சொல்லுது? எந்த கட்சியால் சொல்ல முடியும்? தனியார் பள்ளிகளை, தனியார் கல்லூரிகளை நடத்துவதே இவர்கள் தான். இவர் எப்படி தனியாக இலவசமாக கொடுப்பேன்னு சொல்லுவான்?
அது இவன் பள்ளிக்கூடத்துக்கு ஆள் எப்படி எடுக்கிறான், கல்லூரிக்கு ஆள் எப்படி எடுக்கிறான். 100க்கு 100 மதிப்பெண்கள் எவன் பெறுகிறானோ அவனுக்கு தான் என் கல்லூரியில் இடங்கிறான். டேய், இது எப்படிப்பட்ட செயல்? நான் ஒரு டாக்டர், நான் ஒரு கிளினிக் வச்சிருக்கேன், வெளியில் பலகை எப்படி வச்சிருந்தேன் அப்படி இருக்கும். யாருக்கு நோய் இல்லையோ அவர்கள் வாங்கல், நான் வைத்தியம் செய்கிறேன்னு எழுதி வச்சிருந்தா எப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனமோ. அப்படி 100க்கு 100 எவன் வாங்குறானோ அவன் வா என் கல்லூரியில் படிக்க வைக்கிறதா, அது போன்ற பைத்தியகாரத்தனம் தான். பள்ளிகள் கல்லூரிகள் படிக்காதவனை படிக்க வைக்கத்தான், அது நல்லா படிக்கிறவனை படிக்க வைக்கிறதுக்கு இல்லை. எப்படிப்பட்ட கட்டமைப்பு பாரு. உலக தரத்திற்கு மருத்துவத்தை கொடுக்குறோங்கிறோம். மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. எனவே மருத்துவம் ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று இல்லாது சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம் நாங்கள் கொடுப்போன்றோம். எந்த கட்சி சொல்லும் இது கொடுத்துருக்கா? கொடுக்க முயற்சியாவது செஞ்சிருக்கா? ஐயா மோடி சொல்லுவாரா? ராகுல் காந்தி சொல்லுவாரா? எஸ் ஸ்டாலின், ஐயா இபிஎஸ் ஓபிஎஸ் சொல்லுவாங்களா? முடியாது. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல, அப்போலோ மருத்துவமனையில் தான் படுத்தாங்க. ஐயா எம்ஜிஆருக்கு முடியல, அப்போலோ மருத்துவமனை. ஐயா கருணாநிதிக்கு முடியல, காவிரி மருத்துவமனை. அதுக்கு முன்னாடி முடியல, எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனை. அரசு மருத்துவமனை என்ன ஆனது? எதுக்கு அத்தனை ஆயிரம் கோடி பட்ஜெட்ல நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்குறீங்க? அரசு மருத்துவமனை ஏன் தரமா இல்லை? ஏன் தரமா இல்லை? தரங்கட்டவர்கள் கையிலே நீண்ட காலமாக அதிகாரம் ஆட்சியில் இருந்ததுனால இது தரமா இல்லை. அரசை நடத்துபவனுக்கே அரசு பள்ளி கல்லூரியில் நம்பிக்கை இல்லை, அரசை நடத்துபவனுக்கே அரசு மருத்துவமனை மேல நம்பிக்கை இல்லை. அப்புறம் எதுக்குடா அது? இது யாருக்கு? இது எப்படிப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு, மருத்துவ கொள்கை? எப்படி அம்மையார் சோனியா காந்திக்கு முடியல, எங்க மருத்துவம் பார்த்தீங்க அமெரிக்காவில். ஏன் ஓ நாடு என்னாச்சு? 72 ஆண்டுகளா, இந்தியாவை 50 ஆண்டுகளா ஆண்ட கட்சி தன் தேசத்தின் மக்களுக்கு தரமான மருத்துவத்தை கூட கொடுக்க துப்பு இல்லை. உங்களுக்கு புற்றுநோய், உங்களுக்கு உடம்பு முடியல, தனியார் மருத்துவமனையில் காசு இருக்கு, படுத்து வைத்தியம் பார்த்து பொழைச்சி வாரிய. எங்களுக்கு முடியலைன்னா பாடையை கட்டி நேராக சுடுகாடு தான், ஸ்ட்ரைட்டு சுடுகாடு போயிட வேண்டியதான், வழி கிடையாது. அப்போ இது மாற்றணும். தண்ணீர் விற்பனை பண்டம் அல்ல, அது உலக உயிர்களின் உயிர் உடைமை. தண்ணீர் விற்பனைக்கு இல்லை என்ற தடை சட்டம் போடும். எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்த ஜெயலலிதா அரசு, இந்த அரசுகள் லேப்டாப் என்ன விலை, மிக்சி என்ன விலை, கிரைண்டர் என்ன விலை, ஃபேன் என்ன விலை, எல்லாவற்றையும் இலவசமாக தந்த ஜெயலலிதா அம்மையார் தண்ணீரை மட்டும் எதுக்கு 10 ரூபாய்க்கு வித்தார்? அதையும் இலவசமாக தர முடியல? பதில் இல்லை. தண்ணீரை இலவசமாக ஏன் தர முடியல? தர முடியாது. தண்ணீரை தனியாக இலவசமாக கொடுத்துட்டா, தரமான நீரை குடிகளுக்கு மக்களுக்கு கொடுத்துட்டா, தண்ணீரை விற்கிற அக்கோஃபனா கிண்லே அப்பளோ அந்த முதலாளி பாதிக்கப்பட்டுருவான். முதலாளி பாதிக்கப்பட்டா உங்களுக்கு என்ன? முதலாளி தனியார் முதலாளி பாதிக்கப்பட்டா அரசுக்கு என்ன? முதலாளியிடம் இருந்து அரசுக்கு வருகிற கமிஷன் துண்டாயிரும். இதனால என்ன சொல்றோம்? இவர்கள் கமிஷன் புரோக்கர்ஸ்ங்கிறோம். நாட்டு சீஃப் மினிஸ்டர், நாட்டு பிரைம் மினிஸ்டர், முதலமைச்சர் என்பவன் ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பவன் ஆல் இன்டர்நேஷனல் புரோக்கர். இதான் இங்கே நடக்குது. இப்போ என்ன தேர்தல் நடக்கிறது? நாட்டின் பிரதமருக்கு நினைச்சிட்டு இருக்கிறா? இல்லை இல்லை. சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் சொந்த நாட்டு மக்களுக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் இடையே தரகராக இருந்து வேலை செய்ய முடியுமே ஒழிய நாட்டு குடிகளுக்கு தலைவனாக இருந்து ஒருபோதும் சேவை செய்ய முடியாது. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். மறுத்து யாரையாவது பேச சொல்லு, இல்ல முடியும். அம்பானி அதானிக்கு மோடி வேலை செஞ்சாரா? நாட்டு மக்களுக்கு வேலை செஞ்சாரா? மனசாட்சி தொட்டு மக்கள் சொல்லுங்க. முடியாது. எந்த நாடு தற்சார்பு பசுமை வேளாண்மையை முன்னிறுத்திய தற்சார்பு பசுமை தாய்மை உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுக்குதோ அந்த நாடு தான் வாழும், வளரும். இது தனியார் மயம், தாராள மயம், உலக மயம். தனியார் மயம்னா என்ன? கல்வி சேவை, மருத்துவம் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, சாலை போடுதல் பராமரித்தல் சேவை, போக்குவரத்து நடத்தல் சேவை. இது எல்லாம் தொழில். இதையெல்லாம் தனியார் முதலாளிகளிடம் கொடுத்துவிட்டு கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்கி கொண்டிருப்பது அரசின் வேலை. எப்படி இருக்கு பாரு. எல்லாம் தனியார் மயம். அரசின் வேலை என்ன? என்ன செய்யும் அரசுக்கு? வேலை என்ன? பதில் இருக்கா? அப்ப என்னதான் செய்யும் அரசு?
எல்லாற்றையும் தனியாற்ற கொடுத்துட்டு சாராய கடையை மட்டும் அரசு நடத்தும், டாஸ்மார்க்கை மட்டும் நடத்தும். இந்த மாதிரி உலக வரலாற்றில் எந்த நாட்டு ஆட்சியாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க? சின்ன நாடு சிங்கப்பூர், கல்வியில் முதலிடத்துல தென்கொரியா, 2வது இடத்துல ஜப்பான், 3வது இடத்துல சிங்கப்பூர் இருக்கு. ஒரு சின்ன நாடு, மொத்த திருநெல்வேலி தான் சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூர் நாடு கல்வியில் 3வது இடத்துல இருக்கு. நம்ம நாடு எந்த இடத்துல இருக்கு எவனுக்கும் தெரியாது. இது வந்து கொடுமை, கால கொடுமை இல்லை, இதான் இந்த கொடுமை. நீ ரொம்ப பேசினு வச்சுக்க, உன்னை ஆன்டி இண்டியன்பா, அப்பத்தா இண்டியன்பா, தேச துரோகிம்பா, சமூக விரோதிம்பா. எவன் இந்த மண்ணை மக்களை பேரன்பு நேசிக்கிறானோ அவன்லாம் இவனுக்கு தீவிரவாதி. எவன் மக்களை, சொந்த நாட்டு மக்களை கொள்ளையடித்து கொழுக்கிறானோ அவனெல்லாம் வந்து தேசியவாதி, இவனுக்கு தலைவன். என்னது இவங்களுடைய திட்டமும் இவங்களுடைய சட்ட வரைவும்? பதில் இருக்கா? யார்ட்டாவது பதில் இருக்கா? நான் கேட்குற கேள்விக்கு யார்ட்டாவது பதில் இருக்கா? என்ன பதில் இருக்கு? நீ எப்படிப்பட்ட வளர்ச்சி என்கிட்ட காட்ட நினைக்கிற? நீ வளர்ச்சின்னு எதை சொல்கிற? டிஜிட்டல் இந்தியான்னா என்ன? டிஜிட்டலு வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடியில் செலவச்சிருக்க, சில கீழே பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். இது மாதிரி ஒரு உலக கொடுமை எங்கேயாவது இருக்கா பாருங்க. 3000 கோடிக்கு சிலைக்கு கீழே வெறுந்தட்டோட பிச்சைக்காரன். எப்படி இருக்கு? பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று அடிமை இந்தியாவில் ஒரு புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்தான் புரட்சியாளர் பகத்சிங். அடிமை இந்தியாவில் காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோழா, பசையற்று போனாமடா என்று நம் தாத்தன் ஜீவானந்தம் பாடினார். இன்னைக்கு அந்த குரல் அப்படியே இருக்கு. இன்னைக்கு அந்த சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கு. இன்னைக்கு ரேஷன் கடையில் இலவசம் அரிசி போட்டால் தான், இலவசமாக ஓசியா அரிசி கொடுத்தா தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்கள். விடுதலை பெற்ற 72 ஆண்டு கால இந்தியா. 100 நாள் தான் வேலை, அதுக்கு 100 ரூபா தான் சம்பளம், அதில் 40 ரூபா கமிஷன் போக 60 ரூபா தான் கிடைக்கும். இதுதான் இவங்க வேலைக்கு கொடுத்த உத்தரவாதம். நாங்கள் வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை, நீ வந்ததுனால தான் 2 கோடி பேருக்கும் இல்லை வேலை. அதை இங்கே நாங்கள் வந்தால் விவசாய கடனை ரத்து பண்ணுவோம். அப்படியா? விவசாயி கடனாளியானது யார் ஆட்சியில்? பதில். ஒரு நாட்டில் விவசாயியே கடனாளி ஆயிட்டான்னா அப்புறம் என்ன பெருமை இருக்கு? ஒரு நாட்டில் ஒரு விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாடு ஏழ்மை நாடு, வறுமை நாடாகத்தான் கணக்கிடப்படும்ங்கிறான். அப்படின்னா நம்ம நாடு எவ்வளோ பெரிய ஏழ்மை வறுமை நாடுன்னு உங்களுக்கு புரியும். இவன் கட்டமைக்கிற வளர்ச்சி என்னென்னா, விவசாயத்தை விட்டு எல்லோரும் வெளியில் வந்துடணும், தொழிற்சாலைகளை கட்டணும், விளைநிலங்களை பறித்து அதில் எல்லா இளைஞருக்கும் வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா கை நிறைய சம்பளம் கிடைக்குங்கிறான். இந்த தொழிற்சாலை கட்டுற முதலாளி யார்? அந்நிய முதலாளி. அவன் ஏன் கொரியன் முதலாளி, ரஷ்யன் முதலாளி, ஜப்பான் முதலாளி ஏன் இந்தியாவுக்கு வரான்? இந்திய இளைஞருக்கு வேலை கொடுக்கணும்னு ஏதாவது மாரியாத்தா கோயிலில் வேண்டிட்டானா, இல்லை நெல்லைப்பேர் கோயிலில் கும்பிட்டுக்கிட்டானா? ஒன்றும் கிடையாது. இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது, நிலத்தடி நீரை எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்கலாம், விளை நிலங்கள் பறித்து கொடுக்கப்படுது, சாலை ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, உற்பத்தி வரி, சாலை வரி எதுவும் கிடையாது, தடையற்ற மின்சாரம் கொடுக்கப்படுது, அடிப்படை கட்டமைப்பு முதலாளிகளுக்கானதாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடியில் கொண்டு போக முடிகிறது. அந்த நாடுகள் பொருளாதாரத்தில் வாழுமா வளருமா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற நம்ம நாடு பொருளாதாரத்தில் வாழுமா வளருமா என்று என் அன்பிற்குரிய தம்பிதர்கள் சிந்திச்சு பார்க்கணும். தொழிற்சாலை கட்டிடுவோம் சரி, ஆனால் எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும், உற்பத்தி செய்யும்? அது நிலத்திலிருந்து தானே வரணும். அதை பறிச்சுக்கிட்டா சாப்பாட்டுக்கு மண்ணை அள்ளி திங்கிறது, மண் உடல் அள்ளி தின்ட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? வானூர்தியில் பறப்பது வளர்ச்சி தான், காரில் வேகமாக செல்வது வளர்ச்சி தான். ஆனால் காருக்குள் இருக்கும்போதும் நீரும் சோறும் தேவைப்படுகிறது. அது எங்கிருந்து வரும் என்பது சிந்திப்பது தான். அது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா. அரசியல்வாதி என்பவன் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பான், தலைவன் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான். அதை நன்கு நீ எப்படிப்பட்ட தேசத்தில் நின்று கொண்டிருக்கிற? இவன் காட்டுற வளர்ச்சி என்ன? நாம கனவு காண்றது என்ன? தற்காலிக பசியை போக்குவன் தலைவன் அல்ல, மனிதாபிமானி. நிரந்தர பசியை போக்க திட்டம் தீட்டுபவன் எவனோ அவன் தான் தலைவன். நிரந்தர பசியை போக்க திட்டம் இந்திய நிலத்திலே நாம் தமிழர் கட்சியிட்டு தான் இருக்கு. அதுக்கு ஒரே வழி என்ன?
பசி வந்தால், பசி என்ற சொல் பசி வந்தால் 10ம் பறந்துருங்கிறான். மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், ஈகை, கல்வி, அறிவுடைமை, காமம், தொழில் முயற்சி, உயர்வு, இப்படி 10 பண்பு இருக்கு. 10ம் பறந்து போயிருங்கிறான் பசி வந்தால். இது 10 பண்புகளும் பறந்துட்டா நீ மனிதனா இருக்க மாட்டா, விலங்காயிருவா, மிருகமாயிருவா. அப்ப இந்த பசிங்கிற சொல்லுல அது ஒழிக்கணும்னா என்ன வழின்னா, வேளாண்மையை கைவிடக்கூடாது. அப்ப வேளாண்மை என்ன செய்யணும்? வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றிடுவாங்கிறோம். கவர்மெண்ட் எம்ப்ளாய் சிரிக்கிறான், சிரி, நக்கலடி, சிரிக்கிறவன் பூரா பட்டி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நாள் இருட்டின கதவுக்குள்ள தூக்கி போட்டு பூட்டிட்டு உனக்கு சோறு போட மாட்டேன் வச்சிருக்கேன், பட்டியல் வச்சிருக்கேன், உனக்கு சோறு இல்லை ராஜா, 3 நாள் உள்ள போட்டு பூட்டிடுவேன். நீ தானடா விவசாயத்தை அரசு பணியாக்கணும் சிரிச்சவன், நக்கல் அடிச்சவன், மீம்ஸ் போட்டவன் நீ தானே. உள்ள 3 நாளைக்கு பட்டினாரு. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? என்ன வழி இருக்கிறது? இங்க என்ன பிரச்சனை? வேளாண்மை செய்வது படிக்காதவன் செய்கிற தொழில் என்று கருதுகிற ஒரு போக்கு இருக்கு. எந்த வேலையும் அரசாங்க வேலை என்று பார்க்குற ஒரு போக்கு இருக்கு. இந்த டை கட்டி கோட் சூட் போட்டு இங்கிலீஷில் பேசி கொரியன் முதலாளிகிட்ட வேலை செய்கிற வேலை என்கிட்ட இல்லை. ஆனால் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை கொடுக்கறதுக்கு என்கிட்ட வேலை இருக்குது, திட்டம் இருக்குது. என்ன பண்ணுவேன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, இதுதான் எங்களுடைய திட்டம். இப்போ நெல்லையில் எப்படி? நெல்லையில் வாழை விளையுது. வாழை இலையிலிருந்து, வாழை நார்லேருந்து வேட்டி சேலை செய்கிற தொழிற்சாலை. நூல் எடுத்து பருத்தியில் தானே நூல் எடுத்தோம். வாழை நாரில் எப்படின்னு கேட்காத, செய்கிறான் நம்மால் சிவகாசியில் ஒருத்தன். அதை நாடங்களும் நான் செய்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் ராஜா. எப்படி உழுகிறது, எப்படி நடுறது, கரும்பை எப்படி வெட்டுறான். நீ நினைக்கிற நம்ம ஆள் வெட்டலாம், கரும்பு வெட்டுறதில்ல. பிடிக்கிறான், சர 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 சரன்னு 1/2 நிமிஷத்தில் வெட்டிட்டு போகிறான் 2 ஏக்கரை. நவீன உற்பத்தியை, அறிவியலை இதில் வேளாண்மையில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி உலகத்துக்கு சோற ஏற்றுமதி செய்கிற இன மக்களாக நாங்கள் மாறிடுவோம். நீ எழுதி வச்சுக்க, 10 ஆண்டுகளில் உலக பணக்காரனை பட்டியலிடும்போது அவன் தங்கம் விற்றவனோ, வைரம் விற்றவனோ, பெட்ரோல் விற்றவனோ, டீசல் விற்றவனோ இருக்க மாட்டான். தண்ணீர் விற்றவன், சோறு விற்றவனாக தான் இருப்பான். அந்த இடத்தில் யார் இருப்பா? உங்கள் பிள்ளைகள், நாங்கள் தான் இருப்போம். காரை ஏற்றுமதி செய்கிறது என் நாடு, வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறது, இது பேராபத்துன்னு கருதுகிறோம். காரை இறக்குமதி செய்து கொண்டு நாங்கள் சோறை ஏற்றுமதி செய்கிறோங்கிறோம். அப்போ வேளாண்மை தேசிய தொழில். இவன் என்ன பண்ணுறான்? படிக்காதவன் செய்கிறாங்கண்ணா. படித்தவன் நாய் மேய்க்கிறான், படிக்காதவன் மாடு மேய்க்கிறான். இதில் எது? படித்தவன் காலையில் டவுசரை போட்டு நாயை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கான், படிக்காதவன் மாடு மேய்ச்சிட்டு போயிட்டுருக்கான். ராஜா, எந்த வேலையும் செய்யலாம், இழிவில்லை ராஜா. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது தான் கேவலம், இழிவு. உனக்கு பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியல. நீ நல்லா கவனிச்சுக்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் டீ குடிக்கிறான்? எத்தனை முறை குடிக்கிறாங்க? 8 ரூபா ஒரு டீ, ஒரு தேநீர். 10 ரூபா வச்சுக்கணும், 10 ரூபா. குறைஞ்சது ஒரு ஆள் 10 வேளை குடிக்குது. ஆனால் நீ ஏன் டீ கடை வைக்கல? உனக்கு சாதி தெரியுது. இந்த பைய கிளாஸை நம்ம கழுவுதா, இந்த பைய எச்சு கிளாஸை கழுவுதான்னா மலையாளி வந்தான், அவனுக்கு எல்லாரும் ஒன்று தான். அவனுக்கு ஆளார் பாண்டிஸ். அவருக்கு இவர் இந்த சாதி, அந்த சாதி, நொந்த சாதி, எந்த சாதி இல்லை. அவன் தான் சேட்டா சாய் கொடு, இந்தா கொடு அப்படின்னு 2 பிஸ்கட் டப்பா வச்சான், ஒரு சிகரெட் டப்பா வச்சான், ஒரு சந்துக்குள்ளே சின்ன தொண்டுக்குள்ள ஒரு டீ கடை வச்சான். இங்கே சின்ன தொண்டுக்குள்ள டீ கடை, கேரளாவில் மாளிகை. ஏன்னா பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நீ வெக்கப்பட்டு விட்டுட்ட. இங்கே டீ கிளாஸ் கழுவ வெக்கப்பட்ட நீ துபாயில் கக்கூஸ் கழுவிட்டு இருக்க. இங்கே ஆடு மாடு வளர்த்ததை அவமானம்னு நினச்ச நீ அரபு நாட்டில் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்க. இப்போ நீ என்ன ஆகிட்ட? உளவியல் நோய் ஆகிட்ட. உன் உடம்புல நோய் இருந்தால் மருத்துவம் செய்யலாம், உளவியல் நோயாளி ஆகிட்ட. அதனால என்ன பண்ணுறான்? அடித்து தகர்க்கிறான். அதை விட்டு வெளியில் வா. உனக்கு என்ன வேலை? கவர்மெண்ட் வேலை. இங்கே வா. பட்டுப்பூச்சி வளர்த்தல் கவர்மெண்ட்டு, நெசவு செய்தல் கவர்மெண்ட்டு, மீன் வளர்த்தல் கவர்மெண்ட்டு, பாய் பின்னுதல் கவர்மெண்ட் வேலை, பதநீரில் கருப்பட்டி காய்ச்சறது கவர்மெண்ட் வேலை, கல் இறக்கி கல்லிருந்து கருப்பட்டிச்சே கவர்மெண்ட் வேலை, கரும்புலேருந்து சக்கரை காய்ச்சறது கவர்மெண்ட் வேலை. எல்லா வேலையும் கொடுப்பேன். எப்படி சம்பளம் கொடுப்பேன்? நான் 1000 ரூபா கொடுக்குறேன் உனக்கு ஒரு மாதத்துக்கு. செலவு பண்ணி காட்டிடு. உனக்கு செலவு இருக்காது, செலவு இருக்காது. உனக்கு பணம் எதுக்கு தேவைப்படுது? பிள்ளையை படிக்க வைக்க. ஒரு சட்டம் போடுவேன், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். அரசு சட்டம் போட்டோம். பாருங்க, பிள்ளைகள் குழந்தைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நம் நாட்டின் செல்வங்கள் அப்படின்னு சட்டம் போட்டு பிள்ளையை நீ கொடுத்துடா, நான் உருவாக்கிடுவேன், என் தேசத்தின் செல்வமடா, நீ விலை போயிருந்துருவேன். நீ போயிடு, எனக்கு என் பிள்ளையை வளர்த்துக்க தெரியும்னு அவனை கூப்பிட்டு கேட்பேன். அரும்பு மொட்டு மலர்
3 வயசில் பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து விட சொல்லுவேன். அரும்பு மொட்டு மலர் நோ எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி எல்லாத்தையும் தூக்கி தூர போடுறோம். அரும்பு மொட்டு மலர் இந்த 3 வகுப்பில் என் பிள்ளை படிக்காது. அது வாட்டுக்கணும். அங்கே பொம்மை போட்டிருப்பேன், பந்து போட்டிருப்பேன், போடு போட்டிருப்பேன், பென்சில் வச்சுருப்பேன், பேனா வச்சுருப்பேன். அவன் 6 மணி எல்லாம் எதாவது அவன் விருப்பத்துக்கு பிடிக்குதோ அதை விளையாட விடுவேன். ஆசிரியர்களுக்கு ஒன்றும் வேலை இல்லை. இந்த பிள்ளை எதை சொல்லுது, எதை பார்க்குது, எதில் ஆர்வமாக இருக்குதுன்னு படிக்கணும். பிள்ளை படிக்காது, ஆசிரியர் படிக்கணும், பெற்றோர் படிக்கணும். 6 வயசில் ஒன்றாப்பு சேர்ப்பேன். தென்கொரியா தான் கல்வியில் முதல் இடத்துக்கு, அது 8 வயசில் சேர்க்குது. ஒரு குழந்தைக்கு அதுவாக சாப்பிட்டு அதுவாக உடை உடுத்தி அதுவாக தன் தேவைகளை நிறைவேற்றி கொள்கிற நேரத்தில் தான் நீ ஒன்றாப்பு சேர்க்கணும். நான் ஒன்றாப்பா 6 வயசில் சேர்ப்பேன். அப்போ சான்றிதழை கேட்பேன். பெற்றோரும் ஆசிரியரும் ஒரே மாதிரி கொடுக்குறாங்களான்னு பார்ப்பேன். சரி என்ன ஐயா, அவனுக்கு விளையாட பிடிக்குது, விளையாடுறதான் கல்வி, விளையாடு போ. தமிழ் கட்டாயம், தமிழ் மொழி பாடம், எல்லா பாடமும் தமிழில் இருக்கும். ஆங்கிலம் கட்டாய மொழி பாடம். ஹிந்தி, உருது, ஜெர்மன், டச்சு, பிரான்ஸு எல்லாம் அவனவன் விருப்ப பாடம். என்ன மொழி வேணுமா படிச்சுக்க ராஜா. ஆனால் தாய்மொழியில் கல்வி கற்றுக்க. ஏன்? உன்னை மறந்து உறங்குகிற போது நீ உன் கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதான் உன் கல்வி மொழியாக இருக்கணும். அதான் உன் சிந்தனை மொழி. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அப்படி தாய்மொழி கல்வி முக்கியம். அதை கொடுக்காததும் ஒருவர தேச துரோக குற்றம். இது நான் சொல்லல, அண்ணல் காந்தியடிகள். தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துகிறான். எல்லா நாடும் மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜெர்மன், மேட் இன் ரஷ்யா, நீ மேக்கின் தாய்மொழியில் படிக்கல. என் பிள்ளைகள் பாரு தமிழில் படிக்க வச்சு கொண்டாரன் பாரு. அவனோட உலகத்தில் போட்டிட்டு ஒருத்தனை வென்ற சொல்ல பார்ப்போம். ஆங்கில வழி பள்ளிகளை மூட மாட்டான், அப்படியே வச்சுக்கும்பான். தாய்மொழி வழி கல்வியில் அப்படி கொண்டு வருவான். இங்கிலீஷை வெள்ளக்காரனுக்கு இணையாக பேச எழுத படிக்க ஆற்றலை கற்றுக் கொடுத்துருவான். என் பிள்ளைய பொதுத்திறன் போட்டியில் மோதுவான். என்னை வென்று காட்டிட்டு நான் பள்ளிக்கூடத்தை மூடிடுறேன். ஒன்றும் நீங்க செய்ய முடியாது. எப்படி கல்வியை நான் சரியான சமமான தரமான கல்வியை என் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன். முடிஞ்சு. தனித்திறன் கல்வி தான். பாட பிடிக்குதுன்னா பாடத்தான் வைக்கணும். தமிழில் தோத்துட்டார், அறிவியலில் தோத்துட்டார், வரலாறு தோத்துட்டார், இதெல்லாம் துணை பாடங்கள் தான். எல்லா பாடத்திலையும் தோத்துட்டார். சரி, பாடுறதுல 100க்கு 100 வாங்கிட்டார், ப்ரொமோட் பண்ணு, பாஸ். ஓடுறதுல என்ன ஓடுறாரு ஐயா, 9 செகண்டுக்குள்ள ஓடியாந்துறாரு 100 மீட்டர், பாஸ். மற்றதெல்லாம் தோத்தா பிரச்சனை கிடையாது. ஏதோ அவன் தனித்திறனோ அதில் சிறந்து விளங்கினாலே போதுமானது. சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா பந்தை அடிச்சாரான்னு கேட்டுப்பாரு. ஒண்ணுமே செய்யல. 10ஆம் தேர்வு எழுதல. உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரன். சிறு வயதிலிருந்து பந்தை அடிச்சு இன்னைக்கு ஆக சிறந்த விளையாட்டு வீரனாக தனித்திறன் ஆற்றலில் விளங்கி நிற்கிறான். பெரிய கோடீஸ்வரன், உலக புகழ்பெற்றவன். தனித்திறன் ஆற்றல். ரஹ்மான் 10ஆம் பரீட்சை எழுதல. உலக புகழ்பெற்ற இசை மேதை. இளையராஜா பள்ளிக்கூடம் போல சரியா, உலக புகழ்பெற்ற இசை மேதை. நடிகர் திலகம் படிக்கல, அவனை நடிப்பில் உலகத்தில் மிஞ்ச எவனும் இன்னும் பிறக்கலை. இதுதான் தனித்திறல் ஆற்றல். நீ அதை விட்டுவிட்டு அறிவியலை படி, புவியியலை படி, வரலாறை படி. வரலாறு ஒரு வாத்தியார் நடத்துவார், அறிவியலை ஒரு வாத்தியார் நடத்துவார், புவியியலை ஒரு வாத்தியார் நடத்துவார். ஒரு மாணவன் 5ஐயும் படிக்கணும்னா இது என்னடா கொடுமை? என்ன கொடுமை? வரலாற்று ஆசிரியருக்கு அறிவியல் கேள்வி கேட்டால் தெரியல, அறிவியல் ஆசிரியருக்கு வரலாற்றை பற்றி கேட்டால் தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் மாணவன் பதில் சொல்லணும்னு நினைக்கிற மடத்தனம் உலகத்தில் எங்க இருக்கு? எப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை? மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடுவது போல ஒரு மடத்தனம் உலகில் உண்டா? மதிப்பெண்களை வைத்து பார்த்து நினைவில் வச்சு வாந்தி எடுக்கிறதுக்கு பேர் அறிவா? அறிவா? என் வீட்டில் அறிவுன்னு ஒரு கிளி இருக்கு. நான் என்ன பேசுறேனோ அப்படியே பேசுது. அது என் குரல்லே பேசுது. அது என்ன பெரிய அறிவாளியா? சொல்கிறத கேட்டு ஒப்பிக்குது. இது மாதிரி ஒரு கல்வி முறை ஒழிக்கிறோம். கல்வி இலவசமாயிடுச்சு. பிள்ளைய படிக்க வைக்க காசு தேவையில்லை பாருங்க. 1ஆம் வகுப்புலேருந்து முதுகலை வரைக்கும் என்ன படிக்கணும்? பொறியியலா, மருத்துவமா, சட்டமா, எல்லாம் இலவசம். போடா, முடிஞ்சு. கல்விக்கு காசு தேவையில்லை. ஆத்தாப்புக்கு முடியல, அண்ணன் தம்பிக்கு முடியல, இல்லை உனக்கே முடியல. ₹1 மருத்துவத்திலேருந்து ₹1 கோடி மருத்துவம் வரை இலவசம். தரமான கல்வி, தரமான மருத்துவம், சமமான மருத்துவம் இலவசம். இப்போ மருத்துவத்துக்கான காசு முடிஞ்சிருச்சு. காசு தேவைப்படல, மருத்துவத்துக்கு காசு தேவைப்படலை, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு மக்களுக்கு காசு தேவைப்படுது? இது எப்படி தரப்படுத்துவாய் சீமான்? அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், அரசை நடத்துகிற முதலமைச்சர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அரசு அதிகாரிகள், எவருடைய பிள்ளையாக இருந்தாலும் அரசு பள்ளி, அரசு கல்லூரியில் தான் படிக்க வேண்டும். சட்டம் ஏற்றிடும் வந்தவொடனே. அப்புறம்
முதலமைச்சருக்கு முடியலை, அவங்க அம்மாவுக்கு முடியல, அவர் பொண்டாட்டிக்கு முடியல, பிள்ளைக்கு முடியல, யாருக்கு அமைச்சர்களை முடியல, எவனுக்கு முடியலன்னா அரசு மருத்துவமனையெல்லாம் படுத்து வைத்தியம் செய்ய வேண்டும், சட்டம் போட்டு விட்டுருவோம். அப்போ முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ கடைகோடி மகனுக்கும் கிடைச்சிடும். போடுறா சட்டம், மருத்துவம் இலவசமாயிருச்சு. இப்போ காசு உனக்கு தேவைப்படல. கடைசிக்கு என்ன? வரதட்சணை. பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டா அந்த வர்ற காரு கேட்பானோ, பங்களா கேட்பானோ, 100 பவன் கேட்பானோ, 200 பவன் போனான். தவிக்கிறாங்க பெற்றோர்கள். போட்டால் இங்கே சட்டம். வரதட்சணை வாங்கினா வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம்ங்கிறது வார்த்தையில் இல்லை, கொட்டும் சட்டம் போடுவேன். வரதட்சணை வாங்கிட்டான்னு தெரிஞ்சதுன்னா குடி உரிமையை ரத்து பண்ணி விட்டுருவேன். நோ மின் இணைப்பு, நோ குடிநீர் இணைப்பு, நோ ஓட்டுநர் உரிமம், நோ குடும்ப அட்டை, ஒன்றும் கிடையாது. ஐயோ குய்யும் எதுவும் தர முடியாது. உன் பிள்ளைக்கு கல்வி இல்லை, நீ காசு கொடுத்து படிச்சுக்க. உன் பிள்ளைக்கு பரம்பரைக்கு அரசு வேலை இல்லை, போய்க்க. வாங்கினேன்னா என்ன பண்ணுவேன்? ஒன்றுமே இல்லை, நான் அப்படி வாழ்றது. மாமியார் வீட்டில் வாங்கின காசை வச்சு இருக்கிறவர் சாப்பிட்டு செத்துப்போ, போயிட்டே இரு. கடும் சட்டத்து மூலமாக டவுரி வரதட்சணையை ஒழிச்சு விட்டுறோம். பொம்பளை பிள்ளை கட்டி கொடுக்குற பிரச்சனையே கிடையாது. பெண் போக பொருள் இல்லை ராஜா. பெண் போற்றுதற்குரிய தெய்வங்கள். பெண்ணை போற்றாத நாடு பெருமையோடு வாழ்ந்ததில்லை. பெண்களை போற்றுவோம், பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம்ங்கிற முழக்கத்தை முன் வச்சிருக்கான். பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்ற புரட்சிகர மொழியை முன்வைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். பெண் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. பெண்கள் இல்லாத பூமியில் பெருமையே இல்லை. அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அதை வரதட்சணை கொடுத்து வாங்குறதெல்லாம் நான் அனுமதிக்க முடியாது. கோட்டும் சட்டம் முடிஞ்சு. இப்போ காசு எதுக்கு சொல் பார்ப்போம். நீர் நானே குழாயை போட்டு ஊற்றிடுவேன், தூய குடிநீர் கொண்டாந்து கொடுத்துருவேன். இப்போ உனக்கு நான் 2000 கொடுத்தா கூட செலவு பண்ண ஒன்றும் இல்லை. எல்லா வேலையும் அவனே பார்த்தானே. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு, நீ வா நாட்டுக்காக உழைன்றுவேன். இப்போ என்ன செய்கிற? மாடு பண்ணை வைக்கிறேன் 1000 ஏக்கரில். 1000 ஏக்கரில் பால் மாடு மேய்து. சிசிடிவி கேமரா போட்டோம், முள் வேலிக்கில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நீ கண்ணாடி அறைக்கிலிருந்து பார்த்தே இருக்க வேண்டியதான் எந்த மாடு எங்கே போகுதுன்னு. 100 ஏக்கருக்கு 25 ஏக்கரில் குளம், அதுவே தண்ணியை குடிச்சிக்கிறோம். மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கிடுவேன். பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி. எங்கே இருக்குது பொருளாதாரம் பாரு. ஆனால் இதை விட்டுட்டு சாராய பொருளாதாரத்தை வச்சு 22,500 கோடிக்கு சாராயம் விற்று நம்மளை சாகடிக்குது அரசு. இதை ஒழிக்கிறோம். இதை ஒழிச்சிட்டு மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு போகிறோம். பார், 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா. நீ ஏன் ஏற்றுமதி செய்யலை? கருப்பட்டி காய்ச்சது கேவலம்னு நினைக்கிறேன். பணம் ஏறுறவருக்கு இவர் நீங்கள்லாம் ப்ரொஃபஸர்ஸ், பேராசிரியர்கள், எல்லாருக்கும் கற்றுக் கொடு. எல்லாரும் பணம் ஏறிக்கிறது, இந்த கல் இறக்க 17 இருக்க கற்றுக்க. அங்கேயே தொழிற்சாலை, இவர் அங்கேயே தொழிற்சாலை. கருப்பட்டி தயாரித்தல். 17லேருந்து தயாரிக்கிற கருப்பட்டி விலை குறைவு, கல்லிலிருந்து வர கருப்பட்டி விலை அதிகம். ஏன்னா அந்த சுண்ணாம்பு கலப்படமாயிருந்தான், செயற்கையாக தான், கொஞ்சம் செயற்கையாக தான். கல் தூயதாக இருக்கான், அதுக்கு விலை அதிகம். கரும்புலேருந்து நாட்டு சக்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை, அதுலேருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை, கரும்பு சக்கையிலேருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை. எவ்வளவு வேலை இருக்குது? ஏன் இதை நோக்கி நீ நகரலை? ஏன் இதை பற்றி சிந்திக்கலை? வரமாட்டான். அதனால் புதிய ஒரு தேசம்னு உங்கள் பிள்ளைகள் சொல்கிறது சும்மா கிடையாது. சாதிய இழிவு தீண்டாமையற்ற சமூகம். ஒரே நாளில் பணம் செல்லாதுன்னு சொன்ன ஐயா நரேந்திர மோடி ஒரே நாளில் என் தேசத்தின் குடிகள் சாதிகளற்ற சமூகம்னு அறிவிக்க முடியாதா? முடியாது, அறிவிக்க மாட்டாங்க. எல்லாவற்றையும் மாற்றுவதற்கான திட்டங்களை உங்கள் பிள்ளைகள் வச்சிருக்கான், சும்மா கிடையாது. அறிவார்ந்த எனது மக்களின் அன்பு தம்பி தங்கைகள் ஆய்ந்து தெளிந்து சிந்திக்கணும். புவி சார்ந்து சூழியல் சார்ந்து யார் அரசியலை எடுத்து வைக்கிறான்னு நீங்கள் கவனிங்க. யார் கவனிக்கிறா? உன் கண் முன்னே உன் வளங்கள் களவு போய் கொண்டிருக்குது, அதை பற்றி யார் கவலைப்படுறா? வளமற்ற நிலம் செத்துரும். உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக உன் பூமி மாறிடும். இந்த பூமி உண்ணுதில்லை, பல கோடிக்கணக்கான உயிர்களோடது. இந்த உலகம் உண்ணுதில்லை, உன் சந்ததியினரோடது, உன் வருங்கால பிள்ளைகளோடது. நீ வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற. வாடகை வீட்டில் குடியிருக்கிறவன் வீட்டை காலி பண்ணும்போது வீட்டுக்காரன்ட்ட எப்படி பத்திரமா ஒப்படைப்பானோ அப்படி நீ உன் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். அப்படிதான் என் தாத்தா ஒப்படைச்சிட்டு போனான், என் அப்பன் ஒப்படைச்சிட்டு போனான். எப்படி? மலையை மலையாக வைத்தான், காடை காடாக வைத்தான், அருவியை அருவியாக வைத்தான், ஆறை ஆறாக வைத்தான், ஏரியை ஏரியாக வைத்தான், மணலை மணலாக வைத்தான். ஆனால் எல்லாத்தையும் இன்னைக்கு விற்று தின்னுட்டான். நீ என்ன விட்டுட்டு போற? வங்கியில் பணம் போட்டு வைப்ப 1 கோடி ரூபா, வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா என்ற கேள்வி கொண்ட பதில் இருக்கா? அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த தேர்தலை வெறும் தேர்தலாக நீங்க பார்க்கக்கூடாது, ஒரு மாறுதலாக பாருங்கள். எனவேதான் உங்கள் பிள்ளைகள் புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம்னா
உழவை மீட்போம், உலகை காப்போம்னு. உழவு இல்லைன்னா உணவு இல்லை, உணவு இல்லைன்னா உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லைன்னா உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம். உழவர் குடி வாழ்ந்தால்தான் உலகு வாழும். என் அன்பு மக்களே, ரெண்டு நண்பங்க சரவண இளங்கோன்னு. இந்த சரவணனுடைய அப்பா அரசு வேலை பார்க்குறாரு, இளங்கோடைய அப்பா விவசாயம் செய்கிறாரு. எப்போ பார்த்தாலும் மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது, அந்த தவிடு வைக்கிறது, வைக்க போடுறது, உழுதுட்டு வர்றது, வெறுமையிலோட உடம்பெல்லாம் உப்படிச்சு இருக்கிறாரு. அப்பா பார்க்கும்போது கருத்த மேனியாக உப்படிச்சு போயிருக்கிறாரு. சரவண அப்பா நீட்டாக பேண்ட் சட்டை போட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றாரு, மாதம் சம்பளம். இந்த சரவண வீட்டுக்கு இளங்கோ போகிறான், இளங்கோ வீட்டுக்கு சரவணன் வரேன். ஒரு நாள் சரவண வீட்டுக்கு இந்த அரசு பணி செய்கிற ஒரு வீட்டுக்கு இளங்கோ சாப்பிட போகிறேன். சாப்பாடு போட்டாச்சு. சாப்பிடும்போது என்ன பண்ணுறான், அந்த சரவணங்கிற சோறை எடுத்து நெத்தியில் அப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி கண்ணை மூடி உட்காந்துருக்கான். மறுபடி சாப்பிட்றான். ஏன்டா சாப்பிடும்போது இப்படி பண்ணுறான்னு? இல்லை, நமக்கு சோறு போடுகிற விவசாயிகள் நம்ம தெய்வம், அவங்கள நம்ம நினச்சி பார்க்கணும், நன்றியோடு நினச்சி பார்க்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கடா. அதனால் ஒவ்வொரு தடவையும் நான் சாப்பிடும்போது நன்றியோடு அவங்களுக்கு வணக்கம் செலுத்திட்டு தான்டா நான் சாப்பிடுவேன்ட்டு. சரவணன் இளங்கோ சாப்பிடல, பைக்கூட தூக்கிட்டு ஓடியாரான். அப்பா உழுதுட்டு ஏர்மாடோடு எதிர வர்றாரு, உடம்பெல்லாம் அதே வேர்வை, அதே உப்பு. ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான், அழுகிறான். மனசு சொல்லுது, எங்கள் அப்பா தெய்வத்தின் தொழிலை செய்கிறாரு அப்படின்னு. உலகில் எல்லா மனிதனும் மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை செய்கிறான். விவசாயி மட்டும்தான் உலகத்தில் தெய்வத்தின் தொழிலை செய்கிறான், உலகிற்கு உணவளிக்கிற தெய்வத்தின் தொழிலை. என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு நாளைக்கு உங்கள் வாழ்நாளில் எப்போவாவது வழக்கறிஞரை, மருத்துவரை, பொறியாளரை சந்திக்கிறீங்க, டாக்டரை, வக்கீலை, இன்ஜினியரை சந்திக்கிறீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை நீங்கள் விவசாயியை சந்திக்கிறீங்க. பசித்து சாப்பிடுகிற ஒவ்வொருவரும் நன்றி உணர்ச்சி என்று ஒன்று இருந்தால் எங்கள் சின்னமான விவசாயி சின்னத்திற்கு நன்றி மறக்காமல் நீங்கள் ஒரு ஓட்டை போடுங்க. கைகட்டி நிற்கிறான் ஏழை விவசாயி, அடிமையாயிட்டான், வறுமையாயிடுச்சு. விவசாயி சாகுறான், விவசாயி கடனாளி ஆயிட்டான். அது காரணம் என்ன? உலகில் எந்த முதலாளியும் அவன் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்கிறான். ஆனால் விவசாயி அவன் விளைவிக்கிற எந்த பொருளுக்கும் அவன் விலையை தீர்மானிக்க முடியல. அதான் இருக்கிற பிரச்சனை. அவன் விளைவிக்கிற பொருளுக்கு அவனே விலையை தீர்மானிக்கலாம் என்கிற உறுதியை உங்கள் பிள்ளைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் வேளாண்மையை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றுகிறோம். என் அன்பு மக்களே, சத்துணவு கூடத்தில் சத்துணவு 50 குழந்தைக்கு ஆக்கி போடுகிற ஆயா அரசாங்க வேலை. ஆயா கையில் சத்துணவை கொடுக்குற நம்ம ஆத்தாளப்பனும் அரசாங்க வேலையை செய்யக்கூடாதா? ஆடு மாட்டுக்கு கோழிக்கு ஊசி போடுகிற டாக்டர், வெட்னியர் டாக்டர் அரசாங்க வேலை. ஆடு மாடு மேய்க்கிற நம்ம ஆத்தாளப்பனும் அரசாங்க பணியாளராக இருக்கக்கூடாதா? 1 கிலோ கறி 550 ரூபா. 1 கிலோ கறி 3 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு. தமிழ்நாட்டுக்கு பால் ஆந்திராவிலிருந்து, கறி ஆந்திராவிலிருந்து. ஏன் நான் ஆடு மாடும் வளர்க்கலை? அவமானம் நினைக்கிறேன். இல்லை, ஆடு மாடுகள் அல்ல நம் செல்வங்கள். அது அவமானம் அல்ல, வருமானம், வெகுமானம் என்று உங்கள் பிள்ளைகள் நிறுவ நினைக்கிறோம். இதை அறிவார்ந்த எனது மக்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ என் அன்பிற்குரிய மக்கள், இது நல்ல வாய்ப்பு. இந்திய தேர்தலிலேயே ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுப்பதற்கு எல்லாரும் காசு கொடுக்குறான். எப்படி இந்த காசு வந்துச்சு? திருடுறது. மறுபடியும் பதவி கொடுத்தா திருடுவான் இல்லையா? திருடுவான். அப்போ நீங்கள் அதை அனுமதிக்க போகிறீர்களா? தயவு செய்து இந்த முறை ஒரு புதிய அரசியலுக்கு, தூய அரசியலுக்கு வாய்ப்பு தாருங்கள். எதில் ஒன்றிலும் புதிதை தேடுகிற நீங்கள் கடியாரம், புது கடியாரம் கட்ட ஆசைப்படுறீங்க, புது சட்டை போட ஆசைப்படுறீங்க, புது செருப்பு வாங்கி போட ஆசைப்படுறீங்க. எல்லாவற்றிலும் புதிதை விரும்புகிற என் மக்கள், அரசியலில் ஏன் புதிய ஒன்றை நீங்கள் விரும்பக்கூடாது? அதே பழமையை கட்டிப்பிடிச்சு ஏன் தொங்குகிறீர்கள்? எல்லாவற்றையும் தேடுகிறீர்கள். நெல்லையப்பர் கோயிலில் போய் கும்பிட்டால் இந்த வரம் கிடைக்கும், சனீஸ்வரன் கோயிலில் போய் கும்பிட்டால் இந்த வரம் கிடைக்கும், அந்த கடையில் போய் சாப்பிட்டால் சுக்கா அருமையாக இருக்கும் என்று பக்காவாய் போய் சாப்பிடுகிற நீங்கள், அந்த கடையில் போனால் நல்ல துணி கிடைக்கும், அங்கே நல்ல சேலை கிடைக்கும். 6 மாதம் கட்டி கிழிக்கிற வேட்டி சேலையவே அந்த புரட்டி தேடுற நீங்கள் 5 ஆண்டு கால எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற தலைவனை ஏன் தேட மறுக்கிறீர்கள்? எதற்காக? வாக்கு என்பது என்ன? தேர்தல் என்பது வாக்கை விற்கிற சந்தையா? நம் எதிர்கால வாழ்க்கையை விற்கிற சிந்தனை இல்லையா? சிந்தை இல்லையா? அறிவார்ந்த மக்கள் அதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த தேர்தலிலே எளிய மக்களின் பிள்ளைகள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெல்ல வைக்க வேண்டும். உங்களின் சின்னம் விவசாய சின்னம். இரட்டை கரும்போடு கைகட்டி நிற்கிற வேளாண் குடிமகன், கைகட்டி நிற்கிற அந்த விவசாயிக்கு அவனுக்கு உயிர் கொடுத்து அவன் உரிமையை பாதுகாக்க உங்கள் பிள்ளைகள்
கை நீட்டி வாக்கு கேட்கிறோமே அன்பு மக்களே, அவனுக்கு வாக்கு செலுத்துங்கள். விவசாயி தோற்றான் என்று வரலாற்றில் செய்தி வராது, வென்றான் விவசாயி என்று நீங்கள் வரலாற்றிலே பதிவு செய்ய வேண்டும். வேளாண் பெருங்குடி மக்கள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி வர்க்கத்து சொந்தங்கள், நீங்களே விவசாயிக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால் யார் செலுத்துவார்? இரட்டை கரும்போடு என் விவசாயி ஏன் நிற்கிறான்? கரும்பு தன் உடம்பை கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சாரையும் சர்க்கரையும் தருவது போல உங்கள் பிள்ளைகள் இந்த மக்களுக்காக உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்காகவே இரட்டை கரும்போடு எங்கள் விவசாயி நிற்கிறான். சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை ஒழித்து நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துங்களின் அன்பு மக்களே. இவ்வளவு நேரம் உங்கள் பிள்ளைகள் பேசியதை நீங்கள் மறுபடியும் இருந்து தனியாக இருந்து சிந்திச்சு பாருங்கள். இந்த தேர்தல் களத்தில் யார் இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அக்கறையோடு அரசியல் எடுத்து வைக்கிறார்கள்? மண்ணை காக்க அரசியல் செய்யாது மனிதர்களை காப்பாற்ற முடியாது என்கிற உண்மை நிலையை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த களத்திலே திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியிலே நிற்கிற என் அன்பு சகோதரி சத்யா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். இவரின் வெற்றி என்பதை அன்பு மக்களே தமிழ் சமூகத்தின் வெற்றி, சத்யாவின் வெற்றி அல்ல, சீமானின் வெற்றி அல்ல, நாம் தமிழரின் வெற்றி அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றி, தமிழ் இனத்தின் தன்மானத்திற்கான வெற்றி, ஒரு புதிய அரசியல் மாற்று அரசியலுக்கான தொடக்கத்திற்கான வெற்றி, 8 ஆண்டுகளுக்கு மேலாக உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிற புரட்சிகர அரசியலுக்கான வெற்றி. எனவே பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை ஏதுமற்ற ஒரு தூய தேசம் படைக்க புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். உங்கள் சின்னம் விவசாயி, வெல்லப் போகிறான் விவசாயி என்பதை உறக்க சொல்லுங்கள் என் உறவுகளே. உங்களுடைய வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை சத்யா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நமது அரசு சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலும் தமிழகத்தில் சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தலும் நடக்கவிருக்கிறது. ஏப்ரல் 18ஆம் தேதி அதற்கான வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. இதில் நாம் தமிழர் கட்சி தனித்து 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது, 19 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் போட்டியிடுகிறது. 40 தொகுதிகளில் 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்கள் என்று பாலியல் வேறுபாடற்ற சமத்துவத்தை நோக்கிய பயணத்தில் ஆணுக்கு பெண் சமம், பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்கிற எமது தலைவரின் புரட்சி மொழிக்கு ஏற்ப பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பே என்ற புரட்சி பாவலரினுடைய புரட்சி வரிகளுக்கு ஏற்ப 20 தொகுதிகளை பெண்களுக்கு ஒதுக்கி போட்டியிடச் செய்கிறோம். இங்கே வாரிசுகள் களமிறங்கி போட்டியிடுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நாங்களும் வாரிசுகள் தான். எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி மக்கள், உங்களினுடைய வாரிசுகள் போட்டியிடுகிறோம். ஊடக வலிமையும் பொருளாதார வலிமையுமற்ற எளிய மக்கள் நாங்கள். கடந்த முறை தேர்தலில் இனமாகவும் பணமாகவும் எங்களோடு நின்று எங்களை வலிமைப்படுத்திய அன்பு மக்கள் இம்முறையும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு நீங்கள் இனமாகவும் பணமாகவும் எங்களுக்கு துணை நின்று பேருதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்கள் அன்பு பிள்ளை சீமான் வேண்டுகிறேன். கடைசி கையேறு நிலையில் நிற்கிற தமிழ் சமூகம் மொழி இழந்து, இன உணர்வு, மான உணர்வு அழிந்து, இன்றைக்கு தாய் நிலத்தையே இழந்து வெளியேற்றப்படுகிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 70 லட்சம் வட இந்திய வாக்காளர்கள் தமிழகத்திற்குள் வந்திருக்கிறார்கள் என்கிறார்கள். 1 கோடி பேரில் 70 லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இந்த நிலத்தின் அரசியலை, அதிகாரத்தையே அவர்கள்தான் தீர்மானிப்பார்கள். அதிகாரம் அடுத்தவர் கைக்கு போகும்போது தமிழர்கள் தங்கள் தாய் நிலத்தில் அதிகாரமற்ற அடிமைகளாகி நிலமற்ற ஏதிலிகளாக, கூலிகளாக மாறுகிற சூழல் உருவாகும். இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் ஈழத்தாயகத்தில் முற்றுமுழுதாக அழித்து ஒழிக்கப்பட்டு தாய் நிலத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட தமிழின மக்கள், வேளாண்மை சிதைந்து அழிந்து போனது. நீர் மேலாண்மை என்கிற சொல்லே இங்கு இல்லை. நீர்வளம் முற்றுமுழுதாக சுரண்டப்பட்டு நிலம் வறண்டு போய்விட்டது. ஆறுகள் அத்தனை மரணித்து விட்டது. ஆற்றை முடித்துவிட்டு, ஆற்று மணலை முடித்துவிட்டு இப்போது மலை மணல் என்று மலைகளை தகர்க்கிற பணி நடந்து கொண்டிருக்கிறது. நாடு ஏறக்குறைய பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது.
இந்த சூழலில் தமிழர்களின் வாழ்விடத்தை பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு அதை விட்டு செல்கிற பெரிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து உணர்ந்து உங்கள் பிள்ளைகள் ஒரு வலிமைமிக்க அரசியல் படையாக மாற வேண்டும். அதை தவிர இந்த இனத்தின் பாதுகாப்பிற்கு வழி இல்லை என்பதை உணர்ந்து நிற்கிறோம். எங்களுக்கு வலிமை சேர்க்க வேண்டியது உங்களின் ஒவ்வொருவருடைய பிறவி கடன். இதை புரிந்து தெளிந்திருப்பீர்கள். எனவே என் அன்பிற்குரிய உறவுகள், எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகளாகிய எங்களுக்கு வலிமை சேர்க்கும் வாய்ப்பாக உங்களால் முடிந்த பண உதவியை செய்து இந்த 40 தொகுதியிலும் போட்டியிடுகிற வேட்பாளர்களை அவர்களை சிரமமின்றி களப்பணியாற்றுவதற்கு, துண்டறிக்கை கொடுக்க, அவர்கள் சாப்பிட்டு கொண்டு பரப்புரை செய்வதற்கு ஆன உதவியை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை மலரும் நாம் தமிழர் அரசு அதை சொல்லும். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம்.